அன்பு தமிழஞ்சங்களுக்கு வணக்கம் 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 வணக்கம். நம்ம ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். வாழ்க்கையில் வெற்றி பெறுவது எவ்வாறு அப்படின்ற அளவுக்கு நம்ம பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். அதே மாதிரி தசாபுத்திகள் சரியில்லாத காலங்களில் சிரமங்கள் கஷ்டங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் என்ன செய்தால் அவர்கள் வெற்றி பெறலாம் அப்படின்னு பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். அந்த வகையில் இப்போ பூரட்டாதி நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சதா பிரச்சனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பட்சத்திலும் பல பிரச்சனைகளில் இருந்து துயரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பட்சத்திலும் வாழ்க்கை நிம்மதியற்ற வாழ்க்கையாக நடந்து கொண்டிருக்கும் பட்சத்திலும் ஏகோபித்த சவால்களை எதிர்கொண்டு வாழ்க்கை சலித்து போய் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கும் பட்சத்தில் அவர்கள் என்ன செய்தால் முழு பிரச்சனைகளில் இருந்தும் வெளிவர முடியும் அப்படின்னு பார்க்கலாம். கஷ்டம் மட்டும் அல்ல, நார்மலாக நல்ல தசாகாலம் வரும்போது இன்பங்களும் வரும். அந்த சூழ்நிலையில் கூட இப்போ சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாம் சரியான முறையில் நீங்கள் பின்பற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா இன்பங்கள் வாழ்க்கையின் உயரம் பல மடங்கு உயர்ந்து கொண்டே போகும் என்பதையும் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். மிக நீண்ட காணொளி இது அப்படின்லாம் நினைக்காதீங்க. பூரட்டாதியை பற்றி அலசி ஆராய்ஞ்சி அக்கு வேற ஆணி வேற பிச்சு தள்ளியாச்சு. அந்த அளவுக்கு இருக்குது. 1 மணி நேரம் 10 நிமிஷத்துக்கு மேலே தான் போகும் இது. அதனால் உங்களுடைய வாழ்க்கை ரகசியமே இதில் அடங்கி இருக்கிறது அப்படிங்கிறத தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். எல்லாரும் பேப்பர் பேனாலாம் எடுத்து வச்சுக்கிட்டு க்ளீனாக நோட் பண்ணிக்கங்க என்னென்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத. காணொளியை நீங்கள் முழுதாக பார்த்தீர்கள் என்றால் மிகப்பெரிய தெளிவு உங்களுக்கு கிடைத்துவிடும் அப்படிங்கிறத தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். காணொளிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். மூல நூல்கள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். இவை யாவும் பொதுவான பலன்கள் மட்டுமே. ஒருத்தருடைய பேசிக் கேரக்டர் எது டிசைட் பண்ணுது அப்படின்னா பிறந்த நேரத்தில் என்ன நாளோ என்ன நட்சத்திரமோ என்ன திதியோ என்ன கரணமோ என்ன யோகமோ இந்த 5 பஞ்சபூதங்களும் முடிவு செய்கிறது. அது மட்டுமல்ல, என்ன ராசி லக்னம், லக்னத்திற்கு முன்பின் இருக்கக்கூடிய கிரகங்கள் வரை என்ன நிறத்தில் இருக்கணும், என் முடி எப்படி இருக்கணுன்ற வரைக்கும் தீர்மானம் செய்யும். நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பொதுவான என்ன பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு மட்டும் பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா மரணகண்டி சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெய்யழகு உடையவர்கள், வெகுளி சொல் பேசாதவர்கள், மெய்யர்கள், கையது கமலம் நோக்கும், கை கமலம் போல இருக்குமா, கருத்துடனே கல்வி கற்கும், தையலை கூடி வாழும், சபைதனில் பேசவல்ல, பொய்யுரை ஒன்றும் சொல்லான், பூரட்டாதி நாளில் தோன்றினாரே அப்படின்னு மரணகண்டி சாஸ்திரம் அருளுது. இதுக்கு என்ன பலன் அப்படின்னா புறவடி உயர்ந்திருக்கும், அந்த பாதத்தில் புறவடி உயர்ந்திருக்கும் அப்படின்னு அருளப்படுகிறது. எல்லாருக்குமே அப்படி இருக்குமா அப்படின்னா கிடையாது. 12ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்குது, அந்த என்ன வீடு அப்படிங்கிறது முடிவு பண்ணும். சரிங்களா? லக்னத்துக்கு. சரிங்களா? நல்ல குணத்துக்கு சொந்தக்காரர்கள், சாப்பாட்டு பிரியர்கள், நல்ல சாப்பிடுவாங்க, விளக்கமான புத்தி உடையவர்கள். எப்படி புத்தி உடையவர்கள் இல்லை, விளக்கமான புத்தி உடையவர்கள். மூலநூல் இதுதான் சொல்லுது. கோபித்த உடனே ஆறுவார்கள், கோபம் வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது, சமாளிச்சிருவாங்க. எதிலும் பிடிப்புத்தன்மை ஆதாரத்தன்மை கொண்டவர்கள். ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டா அதில் கரெக்டாக தெளிவடைஞ்சி கரெக்டாக அதை சக்ஸஸ் பண்ணுற வரைக்கும் அதை விடமாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சக்தி அவங்களுக்கு உண்டு. அரசாலும் முக்கியஸ்தர்களாலும் கொண்டாடப்படுபவர்கள் இவர்கள். நல்ல அதிகாரம் மிக்கவர்களின் நட்பு இவர்களுக்கு இருக்கும். இப்படி தான் எடுத்துக்கணும். நல்ல அதிகாரம் மிக்கவர்கள், முக்கியஸ்தர்கள், முக்கியத்துவம் வாய்ந்த அதாவது அந்த தலைமை பண்பு இருக்கு இல்லைங்களா, அவங்க கூட சாவகாசம் இருக்கும். இவங்க எவ்வளோ பெரிய
தலைமை பண்போட வாழ்ந்தாலும் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய தலைமை பண்பு இவர்களுக்கு நட்பு. மிகுந்த கல்வி அறிவு கொண்டவர்கள், அதிக சோம்பேறித்தனமும் இருக்கும் நன்றி மறவாதவர்கள் இவர்கள். அதே மாதிரி பயந்தவன் போல் நடப்பவன், பயந்த மாதிரியே நடப்பான், ஆனால் உள்ளுக்குள்ள அவ்வளோ தைரியம் இருக்கு இவங்களுக்கு. அஞ்சான் கொஞ்சம் கூட பயப்பட மாட்டாங்க, உள்ளுக்குள்ள அந்த தைரியம் இருக்கும். இது 3ஆம் இடம் பேசும், லக்னத்துக்கு 3ஆம் இடம் பேசும். அதனால தான் சொல்றது, இதெல்லாம் பொதுவான பலன்கள் தான். அப்புறம் எதிர்பாலினத்தவர்களால், ஆண்களாக இருந்தால் பெண்களிடத்தில், பெண்களாக இருந்தால் ஆண்களிடத்தில் அன்பை அனுபவிக்கும் தகுதி கொண்டவர்கள் இவர்கள். மனைவியை கணவனை கொண்டாடக்கூடியவர்கள் இவர்கள். அந்த அளவுக்கு பேசிக் கேரக்டரா இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அருளப்படுகிறது. சரிங்களா? லக்னத்தில் குரு இருந்தால் ஆகச்சிறந்த ஒழுக்குவான், அவர் 8ஆம் அதிபதியாக இருந்தால் கூட. சனி பகவான் இருந்தால் பிடிவாதம் மிக்க நீதிமான். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நிறைய வேரியேஷன் இருக்குது. சுயஜாதகம் தான் பேசும் அப்படிங்கிறத தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இப்போ அடுத்த விஷயத்துக்கு போகும். சரிங்களா? முதல்ல உங்களுக்கு பிரச்சனை, உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, எந்த வயசாக இருந்தாலும் சரிங்க, ஒரு 14 வயசு 15 வயசு பாலிய கல்வி, ஒரு 12 வயசு 13 வயசு பாலிய கல்வி படிச்சுட்டு இருந்தாலும் சரி, ஆகச்சிறந்த முதியவர்களாக இருந்தாலும் சரி, எந்த வயசாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கஷ்டம், எல்லாரும் ஒரு சூழ்நிலைக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்துட்டு இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னாலே உங்கள் சுய ஜாதகத்தில் தசை நடத்தும் கிரகம் சரியில்லை என்று அர்த்தம். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதெல்லாம் யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. இந்த காணொளி முழுசா இருக்கிற தகவல்கள் யாருமே உங்களுக்கு சொல்லித்தரவே மாட்டாங்க. நம்ம தான் அடிச்சு பிச்சு உதறிட்டு போயிட்டே இருக்கிறோம். சரிங்களா? எங்கே வந்துட்டோம்ல, பூரட்டாதி வரையும் வந்துட்டு 2 நட்சத்திரம் தான். ஒரு அம்மா கமாண்ட் போடுது, இந்த பூரட்டாதியை பற்றி மட்டும் எவனுமே பேசாதீங்கயா, யாருமே பேசுறதில்ல அதை பற்றி. இல்லைம்மா வந்துடும், அடுத்த காணொளி அதுதான் அப்படின்னு சொல்லி நான் கமெண்ட் போட்டிருந்தேன். அதுக்கு அவங்க எங்கே இன்னும் காணலை, ஒரு வாரம் கழிச்சு எங்கே இன்னும் காணலை, எல்லாம் வாய் பேச்சு தான் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க கமெண்ட். இதை முடித்து நாளைக்கு உள்ளே வாட்டர் மார்க் பண்ணி க்ளீனாக காலையில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணணும். சரிங்களா? அதனால் உங்கள் சுய ஜாதகத்தில் தசை நடத்தும் கிரகம் சரியில்லை என்றால் மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை வரும், கஷ்டம் வரும், தடங்கல்கள் தாமதங்கள் எல்லாமே வரும். ஏன்? சுயஜாதகத்தில் தசை நடத்தும் கிரகம் தான் உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்களை நிர்ணயம் செய்கிறது. உங்களின் அணுவணுவான செயல்பாடுகளை உருவாக்குவது அதுதான். அது எப்படி செயல்படும்? உங்க கர்மா பிரகாரம் செயல்படும், நீங்க வாங்கி வந்த வரம் பிரகாரம் செயல்படும். அப்போ அதன் அதிதேவதையை நீங்கள் வணங்கினால் நீங்கள் வாழ்க்கையில் வளம் பெறுவதற்கு வாய்ப்புகள் உருவாக்கி தரப்படும். அப்போ கூட உருவாக்கி தான் தரப்படும், கர்மா விடாது. அந்த கிரகம் எப்படி செயல்படுது? நீ இன்னைக்கு எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், யார் யாரையெல்லாம் பார்க்கணும், எவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணணும், என்ன கலர் சட்டை போடணும், என்ன சாப்பிடணும், சூடாக சாப்பிடுவியா, ஆறி போனதை சாப்பிடுவியா, நேற்று செஞ்சதை இன்னைக்கு சாப்பிடுவியா, இல்லை அறுசுவை உணவோடு சாப்பிடுவியா, இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் முடிவு பண்ணுறது தான். இன்னைக்கு எவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணுவேன், யார் யாரையெல்லாம் பார்ப்பேன், பணம் வருமா, எவ்வளோ வரும், வந்தா வீட்டில் நிம்மதி இருக்குமா, வெளியில் போனால் நிம்மதியாக திரும்பி வருவீங்களா, சண்டை வருமா, எங்கேனா பிரச்சனைகளை சம்பாதிச்சுட்டு வருவீங்களா, இல்லை போன காரியத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு வருவீங்களா? இந்த மாதிரி உங்களுடைய அணுவணுவான செயல்பாடுகளையும் உங்களுக்கு நடக்கக்கூடிய சம்பவங்களையும் முடிவு செய்வது உங்கள் சுயஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகமே என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுதல் வேண்டும். அந்த கிரகம் சுயஜாதகத்தில் தசை நடத்தும் கிரகம் ஆகச்சிறந்த முறையில் லக்னத்துக்கு 12 வீட்டில் லக்னம் முதற்கொண்டு எங்க உட்கார்ந்தாலும் சரிங்க, ஆகச்சிறந்த சுபத்துவத்துடன் அமர்ந்து விடும் பட்சத்தில், இப்போ ஒரு பொழுதுனைக்கும் இந்த யூடியூப்ல ஒரு தகராறு போயிட்டு இருக்குது, சுபத்துவமா பாவத்துவமா லொட்டா லொஸ்கா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அது நம்மளுக்கு இந்த இடத்துல அவசியம் இல்லை. அப்போ அந்த லக்னத்திலிருந்து 12 வீட்டில் எந்த இடத்துல உட்கார்ந்தாலும் சரி,
சுபத்துவமாக அமர்ந்து விடும் பட்சத்தில் எந்த கிரகமாக இருந்தாலும் சரிங்க, 8ஆம் வீட்டு அதிபதியாக இருந்தாலும் சரிங்க, சுபத்துவமாக நன்மையை அருளக்கூடிய நிலையில் இருந்து அமர்ந்து விடும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டே போகும். அப்படியே கிராஃபில் போட்டீங்கன்னா அப்படியே அந்த மேலே ஏறிக்கிட்டே போகும். இன்னும் சொல்ல போனா சரியான நேரத்தில் நல்ல கல்வியை கொடுத்து விடும். கல்வி முடிந்தவுடன் ஆகச்சிறந்த வேலையை கொடுத்துவிடும், நல்ல தொழிலை கொடுத்துவிடும், அதில் நீடித்த வருமானத்தை கொடுத்துவிடும். நல்ல முறையில் தசை நடத்தும் கிரகம் அமர்ந்து தசை நடத்தி விடும் பட்சத்தில் சரியான நேரத்தில் திருமணம் செய்து வைக்கும். நல்ல மனைவி, நல்ல கணவன், ஆகச்சிறந்த குழந்தைகளை கொடுத்துவிடும். சொத்து சேர்க்கை அபரிதமாக இருக்கும். வீடு, வண்டி, வாகனம், ஆடு மாடு, கன்றுகாலி மித்திரங்கள், உறவினர்கள் மத்தியில் மிகச்சிறந்த முதன்மையான ஆத்மாவாக வலம் வர வைக்கும். மிகச்சிறந்த சொத்து சேர்க்கை, மிகச்சிறந்த புகழ், கௌரவத்தை, அந்தஸ்தை அருளிவிடும். சுயமரியாதையை கொடுத்துவிடும். ஆகச்சிறந்த வாழ்க்கையாக மாறிவிடும். அப்படியே அழகா போயிட்டு இருக்கும். அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் என்னடா எப்போ பாரு ராசி பலனை அது இதுன்னு பார்த்துட்டு தெரியான், இவெல்லாம் ஒரு ஆளை நம்பிக்கை வை, தன்னம்பிக்கை வை, நல்லா வை, நல்லா ஒலை, நல்லா நல்லா வருமானத்தை பாரு இப்படின்னு பேசிட்டு தெரிவாங்க. அவங்கெல்லாம் இது பக்கமே வர மாட்டாங்க. அப்போ ஒரு அகங்காரமே இருக்கும். நான் ஸ்கெட்சு போட்டேன்னா தப்பாது, நான் நினைச்சது அப்படியே நடத்தி காட்டுவேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு அகங்காரமே உள்ளுக்குள்ள வந்துடும். அதுவல்ல வாழ்க்கை. தசை நடத்தும் கிரகம் ஆகச்சிறந்த ஒன்றாக இருந்து தசை நடத்திக் கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். அதே கிரகம் பாவப்பட்டு பங்கப்பட்டு சேராதவரோடு சேர்ந்து கொடியவர்களின் பார்வை பெற்று மகா பாவத்துவத்துடன் தசை நடத்தும் பட்சத்தில் வாழ்க்கை ஏண்டா பிறந்தன்னு ஆயிடும். தொட்டது துளங்காது, போன காரியம் நடக்காது, தடைகள் தாமதங்கள் இருந்து கொண்டே இருக்கும். மிக நீண்ட தசா காலமாக இருந்து விடும் பட்சத்தில் மாட்டிக்கணும். ஒரு ஆதிபதி சுக்கிரன் 20 வருஷம் நடத்திடுவார். ஒரு ஆதிபத்தியம் மோசமாக இருந்தால் கூட 10 வருஷம் போச்சு அவுட்டு தசை நடத்தும் போது. இன்னொரு ஆதிபதியை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் பட்சத்தில் அந்த 10 வருஷத்தில் இந்த 10 வருஷத்தில் இழந்ததே இதுக்கு சரியாக போயிடும். அதுக்கப்புறம் வரக்கூடிய தசா காலம் நல்லா இருக்கும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் உண்டு. அப்போ மிக பாவத்துவத்துடன் தசை நடத்தும் பட்சத்தில் கடனாளி ஆகுதல், வீட்டை இழத்தல், வண்டி வாகனத்தை இழத்தல், கெட்ட பெயர் உண்டாகுதல், பழிபாவங்களை சுமத்தல், இதில் ஏதாவது நடக்கும். முழுவதுமாக பாவப்பட்டு இருக்கும் பட்சத்தில் சிறைக்கு செல்வதற்கு நிகரான துன்பத்தை நீங்கள் அனுபவிக்க நேரிடும். நெருங்கிய உறவினர்களை இழத்தல், அவமரியாதையை சந்தித்தல், தன் நிலையில் இருந்து கீழிறங்குதல், இவ்வளவு விஷயங்கள் அது கொடுத்து பாவப்பட்டு பங்கப்பட்டு தசை நடத்தினா முழுவதுமாக பாவப்பட்டு தசை நடத்தும் பட்சத்தில் வாழ்க்கையே வெறுத்து போன தசை காலம் நல்ல மாதிரி எல்லாமே கொடுத்துட்டு போயிருக்கும். இந்த தசை காலம் மோசமான தசை காலம் ஸ்டார்ட் ஆகி சுயபுத்தின்னு ஒன்று இருக்குது, அது நல்லது செஞ்சிடும். அப்போது இது கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணும்பொழுது அந்த தசா காலத்தில் சம்பாதிச்சதெல்லாம் இதில் தூக்கி தூக்கி போடுவாங்க. இது மாதிரி நான் 2000 பார்த்தோம்டா அப்படின்ற மாதிரி தூக்கி தூக்கி போடுவாங்க. அப்போது அந்த அந்த தன்னம்பிக்கை, அந்த விடாமுயற்சி அப்படியே இங்கேயும் செயல்படும். அது பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டுக்கிட்டே இருக்கும். சமாளிக்கவே முடியாத நிலைமைக்கு ஒரு கட்டத்தில் போனதுக்கப்புறம் மிகப்பெரிய பயம் மனசுக்குள்ளே வரும். அப்போ தான் ஜாதகத்தை தூக்குவாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியலையே, அப்போ தான் யோசிப்பாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி அதனால தான் சொல்றது, தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் சுபத்துவப்படுத்தும் பொழுது அந்த கிரகம் என்ன ஆதிபத்தியங்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் பெறுகிறதோ அந்த ஆதிபத்தியங்கள் சுபத்துவமாக மாறும். முதல்ல அந்த தசை நடத்துகிற கிரகம் சுபத்துவமாக மாறும். அந்த தசை நடத்துகின்ற கிரகத்தின் எந்த காலில் உட்கார்ந்துட்டு இருக்கோ அந்த நட்சத்திர அதிபதி சுபத்துவமாக மாறுவார். நட்சத்திரம் சுபத்துவமாக மாறும், அந்த நட்சத்திர அதிபதி சுபத்துவமாக மாறும். அந்த அந்த கிரகம் தசை நடத்தும் கிரகம் பெறும் ஆதிபத்தியங்கள்
சுபத்துவமாக மாறும். அந்த ஆதிபத்தியங்களுக்கு உள்ள நட்சத்திரங்கள் சுபத்துவமாக மாறும். அதனால் அந்த நட்சத்திர அதிபதிகள் சுபத்துவமாக மாறுவார்கள். அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது பாருங்க. விங்கு அப்படியே விரிஞ்சுக்கிட்டே போகுது. வெறித்தனமா பண்ணணும். நம்மளுக்கு தசை நடத்துகிற கிரகம் சரியில்லைன்னா சரண் அடைஞ்சிடணும் அந்த தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதை. அப்போ அட்லீஸ்ட் துன்பமாவது பக்கம் வராமல் இருக்கும். வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுமா? கண்டிப்பா ஜெயிக்க முடியும். அப்படிங்கிறத தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்கள். இதுதான் சூட்சமம். இதுல தான் இருக்கு உங்க வாழ்க்கை. அப்போ தசை நடத்தும் கிரகத்தை அனுசரித்தீர்கள் என்றால் இந்த காணொளி மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு. ஒவ்வொரு விஷயமும் மிக அருமையான அரிய தகவல்கள் இதுக்குள்ள இருக்கிறது. எல்லாமே இன்னும் இருக்காடா, நிறைய இருக்கு. அதான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். எல்லாம் பேப்பர் பேனா எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு ரெடியா இருங்க. இதை சொன்னதுன்னு எல்லாம் நோட் பண்ணிக்கங்க. எந்த கிரகம் தசை நடத்துகிறது, அதை எவ்வாறு அறிவது, இந்த காணொளிக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் போய் பார்த்து அறிந்து தெரிந்து புரிந்து வாழ்க்கையை புரிந்து கொள்ளுங்கள் தமிழஞ்சங்களே. சப்போஸ் இப்போ சூரிய தசை நடக்குது, பூரட்டாதினா குரு தசை தான் நடக்கும் எடுத்த உடனே, ஓகேங்களா? இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 100 வயது வரை என்னென்ன நடக்கும், சின்ன பிறந்த குழந்தையிலேருந்து 100 வயசு வரைக்கும் உனக்கு என்னென்ன நடக்கும் அப்படின்ற காணொளி ஏற்கனவே போட்டிருக்கேன். போட்டு 2 வருஷம் ஆகுது. போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. பூரட்டாதியில் பிறந்தவங்க என்னென்ன நடக்கும், எந்தெந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும், படிப்பு எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்களுக்கு என்னென்ன கஷ்டம் வரும், எப்படி தப்பிக்கிறது, என்னென்ன பரிகாரங்கள், அதுக்கு முழுவதுமாக அள்ளி தெளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா தசை நடத்தும் கிரகம் சரியில்லைன்னா அந்த நேரத்தில் என்னென்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். இருந்தாலும் இந்த சூரிய தசையிலேருந்து ஒரு ரவுண்டு சொல்லிடலாம். சப்போஸ் சூரிய தசை நடந்துட்டு இருக்குது உங்களுக்கு 6 வருட காலம் நடக்கும். அந்த 6 வருட காலத்திற்கும் நீங்கள் கம்பல்சரி ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா சிவ தரிசனம் செய்வது மிக மிக அவசியம். 6 வருஷத்தில் எத்தனை ஞாயிற்றுக்கிழமை வருதோ அத்தனை ஞாயிற்றுக்கிழமையை நீங்கள் கும்பிட்டுட்டீங்கன்னா உங்களை வீழ்த்தவே முடியாது. அந்த தசா காலம் அட்லீஸ்ட் துன்பத்தையாவது கொடுக்காம நிறுத்திடும், நல்லது நடக்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் மாணிக்க கல்பதித்த மோதிரத்தை போட்டுக்கலாம். அந்த 6 வருட காலமும் அதே மாதிரி அந்த அப்பனுக்கு பார்த்தீங்கன்னா அழகா கோதுமையில் பதார்த்தம் பண்ணி படைச்சி பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கலாம். அப்போது அந்த 6 வருட காலம் ஒரு செகண்ட் போதுங்க மனுஷனோட வாழ்க்கை மாறுறது. எந்த நேரத்தில் என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது. அதனால தான் வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் போகணும் சிவனை தரிசனம் பண்ணுறது. எல்லா நாளும் வணங்கலாம், எல்லா தெய்வமும் நல்லது பண்ணுறதுக்கு தான். ஆனாலும் ஞாயிறு என்பது சிறப்பு என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். சந்திர தசை நடக்குது, 10 வருட காலங்கள் நடக்கும். அந்த 10 வருட காலத்திற்கும் நீங்கள் சிவனின் உடனுறை அம்மன் ஆகிய கொற்றவை எனப்படுகிற பார்வதி அம்மன் தரிசனம் செய்யணும் திங்கட்கிழமை தோறும். 10 வருட காலத்திற்கும் இந்த விரல்ல சூரியனுக்கு மாணிக்க கல் பதித்த மோதிரத்தையும் மோதிர விரல்ல போட்டுக்கணும். இந்த அம்மாளோட முத்து பதித்த மோதிரத்தையும் அந்த மாணிக்கம் தங்கத்தில் கூட போட்டுக்கலாம். இது வெள்ளியில பதிச்சு முத்து பதித்த மோதிரத்தை 10 வருட காலத்துக்கும் போட்டுக்கலாம். திங்கட்கிழமை ஆச்சுன்னா அந்த அம்மனோட தரிசனத்தை விட்டுறக்கூடாது. வெண்பொங்கல் செஞ்சு மாசத்துல ஒரு நாள் 2 மாசத்துல ஒரு நாள் படைச்சி அந்த அம்மாவுக்கு பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கும். மிகச்சிறந்த உன்னதமான பலன்களை நீங்கள் அனுபவிக்க நேரிடும். செவ்வாய் தசை நடக்குது 7 வருட காலங்கள். அந்த 7 வருட காலத்திலும் செவ்வாய்க்கிழமை ஆச்சுன்னா தமிழ் பெரும்பாட்டன் முருகனை கெட்டியா பிடிச்சுக்கணும். அப்போ செவ்வாய்க்கிழமை செவ்வாய் தசை 7 வருஷம். அந்த 7 வருஷத்துல எத்தனை செவ்வாய்க்கிழமை வருதோ அத்தனை செவ்வாய்க்கிழமை வணங்கிட்டீங்கன்னா நீங்க புத்திசாலி. பவளம் கல் பதித்த மோதிரத்தை இந்த மோதிர விரல்ல போட்டுக்கணும். தங்கத்திலையும் போட்டுக்கலாம், முடிஞ்சா வெள்ளிலையும் போட்டுக்கலாம், தவறு கிடையாது. மறைமுக நட்பு சுக்கிரனோட, அப்போ வெள்ளிலையும் போட்டுக்கலாம். அந்த 7 வருட காலத்துக்கும் இதை செய்யணும். துவரம்பருப்புல பதார்த்தம் பண்ணி முருகனுக்கு படைச்சு பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கணும். ராகு தசை நடக்குது 18 வருட காலங்கள். சாதாரண விஷயமா? 18 வருஷ காலம். அதோ அதை ராகு தசையை கணிக்கிறது மிகப்பெரிய விஷயம். அமானுஷ்ய கிரகம். ஆனா ஒரு விஷயத்தை 1000 மடங்கு ஆக்குதல் அப்படின்றது இல்லை, 1,00,000 மடங்கு ஆக்குதல் அவர்கிட்ட தான் அந்த தன்மை இருக்கு. அப்போ சுபத்துவப்படுத்தினாலே என்ன நடக்குங்கிறத யோசிச்சுக்கங்க. நீங்க ராகு தசையில்
சும்மா சொல்கிறான் இவன் ஏனோ அப்புறம் ஒரு வாரம் போகிறது 2 வாரம் போகிறது விட்டடிச்சிட்டு போயிட்டே இருக்கிறது. நடக்கலை சார் அப்படின்னு. இப்போ காலையில் கூட நடக்கலை சார், ஏன் சொன்னதை செஞ்சீங்களா? இல்லை, அது சொன்னதை செஞ்சாலே லேட் ஆகும். அட்லீஸ்ட் ஒரு 3 மாதமாவது டைம் பிடிக்கும். சொன்னதை செஞ்சாலே நீ விட்டடிச்சுட்டு போனீங்கன்னா. அப்போது கோமேதகம் கல்பதித்த மோதிரத்தை நீங்கள் அணிந்து கொள்ளுதல் வேண்டும். இந்த நடுவிரலில் வெள்ளியில தான் பதிக்கும். கோமேதகம் கல்பதித்த மோதிரத்தை அணிந்து கொள்ளுதல் வேண்டும். வெள்ளியும் கோமேதகம் சேரும் பொழுது மகாலட்சுமி யோகம் அங்கே செயல்படும். ஓகேங்களா? இந்த நடுவிரலில் தான் போட்டுக்கணும். அதே மாதிரி 18 வருஷ காலத்துக்கும் அந்த ராகு காலம் சனிக்கிழமை வருது. சனியை போல் தான் ராகு. அப்போ சனிக்கிழமை அன்னைக்கு ராகு காலத்தில் பத்ரகாளியம்மன் வழிபாடு செய்தல் வேண்டும். யாராலையும் கொடுக்க முடியாத அத்தனை வரத்தையும் அந்த அம்மா கொடுத்துருவாங்க. நீங்க உண்மையா வேண்டீங்கன்னா போதும். 18 வருட காலம் இப்படிதான் ஜெயிக்கணும், இப்படிதான் பிரச்சனைகளிலிருந்து வெளிவர முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி அந்த அம்மாளுக்கு பத்ரகாளி அம்மனுக்கு உளுந்துல கருப்பு உளுந்துல வடை பண்ணி படைச்சி பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கணும். மாசத்துல ஒரு நாளோ 2 மாசத்துல ஒரு நாளோ. இதுதான் வாழ்க்கை. இங்குதான் இருக்கு சூட்சமம். இப்போ ராகுதசை நடக்குது, இதை பண்ற, நீ நல்லா இருப்பியா? நல்லா இருப்ப. ஆனால் லக்னம் லக்னாதிபதி நல்லா இருக்கணும். அப்போ என்ன பண்ணும்? என்ன லக்னமா இருக்கணும்? நீங்க சப்போஸ் கன்னி லக்னம்னு வச்சோங்களேன், அப்போ மரகத பச்சை கல்பதித்த மோதிரத்தை இங்க போட்டுக்கணும். பெருமாளை தரிசனம் பண்ணணும். இதையும் பண்ணி இதையும் பண்ணிட்டீங்க, உங்க கெப்பாசிட்டியே வேற. குருதசை நடக்குது 16 வருட காலங்கள். அந்த 16 வருஷ காலத்துல கம்பல்சரி வியாழக்கிழமை ஆச்சுன்னா தட்சிணாமூர்த்தி முன்னாடி, சிவனாலயத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி முன்னாடி மண்டி போட்டு வணங்கணும். இந்த விரல்ல தங்கத்துல இல்லைன்னா மஞ்சள் கலர்ல எந்த மெட்டீரியலா இருந்தாலும் சரி மஞ்சள் புஷ்பராகம் பதித்த மோதிரத்தை அணிந்து கொள்ளுதல் வேண்டும். வியாழக்கிழமை ஆச்சுன்னா தரிசனம், மஞ்சள் புஷ்பராகம் கல்பதித்த மோதிரத்தை அணிந்து கொள்ளுதல் வேண்டும். அதே மாதிரி கொண்டக்கடலையில் பதார்த்தங்கள் படைத்து பூஜித்து அந்த அப்பனுக்கு எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கணும். மாதத்தில் ஒரு நாளோ 2 மாதத்தில் ஒரு நாளோ. அப்போது நீங்கள் கண்டினியூஸாக இதை வழிபாட்டை மேற்கொண்டீங்கன்னா 16 வருஷமும் நீங்கள் ஜெயிச்சிடலாம். சனிதசை நடந்து கொண்டு இருக்கிறது. சப்போஸ் சனிதசை போயிட்டு இருக்கு அப்படின்னா சனிக்கிழமை ஆச்சுன்னா சனி பகவானுக்கு எள்ளெண்ணெயில் தீபமிட்டு சரணடைதல் வேண்டும். புலிப்பாணி சொல்கிறாரு, சனிக்கிழமை ஆச்சுன்னா தானே உனக்கு பேட்டரி ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி, செல்ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி சனிக்கிழமையில தான் உனக்கு ரீசார்ஜே பண்ணப்படும் அப்படின்றார். ஏன்னா அதில் கூட சூட்சமாக இருக்குது. சனிக்கிழமை தான் சனி பகவானின் ஆளுமை மிக்க நாள். அன்னைக்கு தான் உன்னை முழுசாக ஆக்குப்பை பண்ண முடியும். மற்ற நாட்களில் சனி ஓரை மட்டும்தான் பேசும். புரிஞ்சவங்க பிஸ்தா. எப்படியா? புரிஞ்சவங்க பிஸ்தா. அதனால் சனிக்கிழமையாச்சும் நான் சனி பார்க்கணும். அந்த காலத்தில் பாருங்கள், நம்ம பெரியவங்கெல்லாம் சனிக்கிழமையாச்சும் நான் குளிச்சுட்டு வெறும் உடம்போட பட்டையை போட்டுக்கிட்டு சுற்றி திரிவாங்க. நம்ம தாத்தாக்கள் எல்லாமே. அதுதான் சூட்சமம். சனி பகவான் மாதிரி ஒரு உன்னதமான கிரகம் உலகத்திலே கிடையாது. அவர் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை. உழைப்புக்கு அவர் தான் அதிபதிங்க. ஆனால் அவர் முடவன் சோம்பேறி வயதானவன் என்று அருளப்படி. வயசானவன் இவனால் உழைக்க முடியுமாங்க? ஆகச்சிறந்த உழைப்புக்கு அவர் தான் அதிபதி, ஆனால் வயசானவர். இது எப்படி இது மேட்ச் ஆகுது? சரி, அதெல்லாம் பேச வேண்டாம், ரொம்ப நீண்ட காணொலியாக போயிடும். பேப்பர் பேனெல்லாம் எடுத்து வச்சு எழுதிட்டு வந்துட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அப்போது சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எள்ளெண்ணெயில் தீபமேற்றி வணங்குதல் வேண்டும் 19 வருட தசா காலம் முழுவதும். அதே மாதிரி இந்த விரலில் நீலக்கல் பதித்த ப்ளூ சஃபயர்பாங்க இல்லையா, பதித்த மோதிரத்தை, வெள்ளியில் பதித்த மோதிரத்தை அணிந்து கொள்ளுதல் வேண்டும். மாதத்தில் ஒரு நாளோ 2 மாதத்தில் ஒரு நாளோ அழகாக தயிர் சாதம் பண்ணி, அதில் எள் கலந்த தயிர் சாதம் பண்ணி அந்த அப்பனுக்கு படைச்சி பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுங்க. வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க. புதன் தசை நடக்குது 17 வருட காலங்கள். அந்த 17 வருட காலத்திற்கும் நீங்கள் பெருமாளை, வெங்கடேச திருமாலை வணங்குதல் வேண்டும். அந்த அப்பனோட தரிசனம் புதன்கிழமை ஆச்சுன்னா கிடைச்சிடணும். போய் அந்த அப்பனோட முகத்தில் தான் முழிக்கணும். இந்த விரல்ல மரகத பச்சை கல்பதித்த மோதிரத்தை அணிந்து கொள்ளுதல் வேண்டும். சிண்டு விரல். இந்த பச்சை பயிர் இருக்கு பாருங்க, அந்த பச்சை பயிரில் பதார்த்தம் பண்ணி படைச்சு பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கணும்.
புதன் தசையில் ஜெயிக்க முடியுமா? ஜெயிச்சிடும். புதன் தசையில் நிறைய பேர் கஷ்டப்பட்டு தான் பார்த்துருக்கேன். ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா ஆதிபத்தியம் அப்படி வர்றது. அதனால் ஜெயிக்க முடியுமா? இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். 17 வருட காலம் அந்த புதன் தசை நடக்குது. கேது தசை நடக்குது. கேதுனாலே ஜெர்க்கு. அப்படி இல்லை, ஆன்மீகவாதி, மிகச்சிறந்த ஆன்மீகவாதி. அவர்கிட்ட ஏகப்பட்ட விஷயம் இருக்குது, நல்ல விஷயங்கள் எல்லாமே. தியானம், வீடு பேறு, பற்றற்ற தன்மை, சுயநலம் இல்லாத வாழ்க்கை, எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்கு. நல்ல காரகம்னா வைடூரியம் கல்பதித்த மோதிரத்தை அணிந்து கொள்ளுதல் வேண்டும். கேது தசை முடியும் வரை 7 வருட காலங்களுக்கு இந்த விரல்ல. அது எந்த மெட்டீரியல், தங்கமாக இருந்தாலும் சரி, மஞ்சள் கலரில் போட்டாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையாச்சுன்னா விநாயக பெரும்பாட்டன் போய் விநாயக பெரும்பாட்டன் முன்னாடி போய் நின்றுடணும். ஓம் கம் கணபதியை போற்றி போற்றின்னு சொல்லிட்டு தோப்புக்கரணம் போடணும். கொல்லில் பதார்த்தம் பண்ணி படைச்சி பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கணும். 7 வருட காலத்தில் ஜெயிக்க முடியுமா? சத்தியமாக ஜெயிக்க முடியும். செவ்வாய்க்கிழமை உன்னதமான நாள் உங்களுக்கு. செவ்வாயை போலத்தான் கேது. சுக்கிரதசை நடக்குது. 20 வருட காலங்கள் நடக்கும். அந்த 20 வருட காலத்திற்கும் நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி வழிபாடு மட்டுமே உங்களை காப்பாற்றும். வைரக்கல் பதித்த மோதிரத்தை அணிந்து கொள்ளுதல் வேண்டும். வைரம் வாங்க முடியுமா? வைரமும் அவர் தான், வெள்ளியும் அவர் தான். அதனால தான் வெள்ளி அப்படின்னு பேர் அவருக்கு. அப்போ இது சுக்கிரன். இவருக்கு ஒரு கிரீடம் ஏற்றுற மாதிரி ஒரு அழகா ஒரு காப்பு, ஒரு சின்ன மோதிரம், அருமையா இருக்கும். வெள்ளிக்கிழமை வழிபாடு, மோதிரம் அணிந்து கொள்ளுதல். வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒரு மாதத்தில் ஒரு நாளோ 2 மாதத்தில் ஒரு நாளோ மொச்சக்கொட்டை அவரைக்கொட்டையில் பதார்த்தம் பண்ணி அந்த அம்மனுக்கு, லட்சுமி அம்மாவுக்கு படைச்சி பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறக்க ஆரம்பிக்கும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுதல் வேண்டும். இவ்வாறு வணங்கினால் மட்டுமே நீங்கள் வாழ்க்கையை ஜெயிக்க முடியும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். தமிழஞ்சலி இதெல்லாம் யாரும் சொல்லித்தருவா? உங்களுக்கு யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. இன்னொரு விஷயம், இந்த மாதிரி வணங்கினால் மட்டும்தான் இந்த காணொளியை நீங்கள் பார்ப்பதற்கே தகுதியானவர்கள் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். பூரட்டாதி, ஓகேங்களா? இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வந்துட்டோம், ஓகேங்களா? தசை நடத்தும் கிரகம் மிகச்சிறந்த முக்கியங்க. அது இல்லைன்னா அதில் இருக்கிற சூட்சமத்தை நீங்கள் புரிஞ்சுக்கல, மாட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு கஷ்டம் வருது அப்படின்னாலே அங்கே தான் இருக்குது சூட்சமம். அதை சரி பண்ணி ஆகணும் அப்படிங்கிறத தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், ஓகேங்களா? இப்போது அடுத்த விஷயத்துக்கு வந்துடுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள், இனிமேல் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 சில்லற வரைக்கும் பாயிண்ட்டுகள் வந்து அள்ளி தெளிக்கப்படுகிறது. எல்லாத்தையும் க்ளீனாக நோட் பண்ணிக்கோங்க. பேனா பேப்பரை எடுத்து வச்சுக்கோங்க, எழுதி இதில் ஏதாவது ஒரு 2, 3, 4, 5 விஷயம் வந்து அப்படி கூடயே இருக்கும். அதை வந்து தெரிஞ்சு அனுபவிக்கிறது வேற, தெரியாமல் இருக்கிறது வேற. புரியுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சவன் தான் பிஸ்தா. அதனால் அதை வந்து உடமையாக்கிக்கணும், அழிச்சு செயலாக மாற்றிக்கணும். அதுக்கு வந்து முயற்சி பண்ணுங்க. எப்பையும் விழிப்புணர்வோடு வாழணும். தசா புத்தி சரியில்லாத காலங்கள் போயிட்டுருக்கு. க்ளீனாக தசா நடத்தும் கிரகத்தை வணங்குறீங்க, உடனே சரியாயிடுமானா அதுக்கு ஒரு டைம் வந்து எடுக்கும். அந்த மாதிரி காலகட்டங்களில் கடவுளோட அனுகிரகம், அருள் கிடைக்குமா உங்களுக்கு? அப்படின்னா உங்களை சுற்றி உங்கள் மேலே போர்வையாக 7 விதமான லேயர் வந்து மூடி இருக்கும். அப்போது அந்த உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் அந்த லேயர் உள்ள விடும். அப்போது இயற்கையாக போயிட்டுருக்கு உங்களுடைய வாழ்க்கை. தசா புத்தி சரியில்லை, நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு என்ன வழியோ அதுதான் அது பார்க்கும். கடவுளோட அனுகிரகம் கிடைக்குமானா கிடைக்காது. எந்த கோயில் எங்கே போயிட்டு சிவனாலயம் போயிட்டு தலைகையில நின்று தண்ணி குடிச்சு அவரை கூட்டு வந்து வீட்டில் உட்கார வச்சு பாதத்தை கழுவி குடிச்சா கூட சரிக்கு. தசா நடத்த கிரகத்தை மீறி எவராலையும் எதையும் செய்ய முடியாது அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. அப்போது கடவுளோட அருள் அனுகிரகம், அந்த அருள் உங்கள் மேலே இறங்கணும், அந்த கருணை உங்களை ஆட்கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா,
பூரட்டாதியில் பிறந்திருக்கிறீங்க. அதே மாதிரி புனர்பூச நட்சத்திரம், விசாகம் நட்சத்திரம், ஜென்மம், அணுஜென்மம், திரிஜென்மம். இந்த நாட்களில் அர்ச்சனை பண்ணுறதோ, கோயிலுக்கு போயிட்டு ஒரு ஆராதனை பண்ணுறதோ, வணங்குறதோ செஞ்சீங்கன்னா அப்படியே 100% உங்களுக்கு வந்து அந்த அருள் வந்து இறங்கிடும். ஜென்ம நட்சத்திரம் உங்களை காப்பாற்றிடும். அதனால தான் சொல்கிறது. சரிங்களா? இந்த நாட்களில் கடவுளை வணங்கினால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மீட்சி பெற முடியும். தசாபுத்தி சரியில்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க எல்லாமே இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி தசாபுத்தி சரியில்லை, ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அப்போது ஒரு வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். அப்போது பாருங்க, அந்த 2வது நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா சம்பத்து அப்படின்னு வந்து அருளப்படுகிறது. ஜென்ம சம்பத்து, அணுஜென்ம சம்பத்து, திரிஜென்ம சம்பத்து. ஜென்ம சம்பத்து என்ன? உத்திரட்டாதி நட்சத்திரம். அணுஜென்ம சம்பத்து பூசம், திரிஜென்ம சம்பத்து அனுசம். அப்போ இந்த நட்சத்திரம் வந்து உங்களுக்கு உதவி செய்யும் தசபுத்திகள் சரியில்லாத நாட்கள். பாருங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க, ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணி விட்டுங்க, அது வந்து இப்போதைக்கு வேலைக்கு ஆகலை அப்படின்னா கூட உங்க கை விட்டு போகாது, அது கூடவே தொடரும், அப்படியே ஒட்டிக்கும். அப்போ தசாபுத்திகள் மாறும் பொழுதோ இல்லை ஒரு சரியான காலகட்டம் வரும் பொழுதோ அப்படியே தூக்கி விட்டுரும், பூமப் ஆயிடும். இந்த நட்சத்திர நாளில் தொடங்கினீங்கன்னா நல்லது மட்டும்தான் பண்ணுங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்கும், அப்படி கனல் மாதிரி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், தக தக தகன்னு. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கும், போக்கான்னு பார்த்து பூமப் ஆயிடும். நல்ல நேரம் வரும் பொழுது அப்போ 1 மடங்கு 10 மடங்கு நன்மை அல்ல, 10 லட்சம் மடங்கு நன்மையை பண்ணும் அந்த நல்ல நேரம் வரும்போது. அப்போது தசாபுத்தி சரியில்லாத நேரத்தில் ஒரு விஷயம் பண்ணுறோம், ஒரு உதவி கேட்குறோம், ஒரு நல்லது கெட்டது பண்ணுறோம், எது இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களில் ஒரு முதல்ல தொடங்குறது வந்து மிகச்சிறந்த நன்மைகளை தரும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி ஜென்ம விபத்து நட்சத்திரம்னா, விபத்து நட்சத்திரம்னா தடங்கல்கள், தாமதங்கள், நினைச்சது நடக்காமல் போகிறது, என்ன நினைக்கிறோமோ அது உடஞ்சி போயிடுறது. விபத்து நடக்குன்னா விபத்து நடந்துடும் அப்படின்னு நினச்சிடாதீங்க, அதுவும் கூட இருக்கலாம். தசாபுத்தி சரியில்லை, என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லையா? அப்போது ஜென்ம விபத்து ரேவதி, அணுஜென்ம விபத்து ஆயில்யம், திரிஜென்ம விபத்து கேட்டை. இந்த நட்சத்திர நாட்களில் சும்மா கிடப்பது சுகம்னா, ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறோம்னா டக்குன்னு உஷாராயிடணும். இன்னைக்கு வேண்டாம், அப்படியே இழுத்து போடுவோம், எத்தனை மணி வரைக்கும் இருக்குது நகத்து, இது முக்கியம். இந்த விழிப்புணர்வு இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. தசாபுத்தி சரியில்லைன்னா நல்லா புரிஞ்சுப்பீங்கன்னு நான் வந்து நினைக்கிறேன். ஜென்ம சேம நட்சத்திரம் அப்படின்னா ஓரளவுக்கு நல்லது பண்ணக்கூடிய விஷயம். அந்த நட்சத்திரம் என்ன? அங்கே என்ன நட்சத்திரம்? கேதுவோட நட்சத்திரம். ஜென்ம சேம அஸ்வினி, அணுஜென்ம சேமம் மகம், திரிஜென்ம சேமம் மூலம். அஸ்வினி, மகம், மூலம். இந்த நாட்கள் ஓரளவுக்கு நல்லது பண்ணும், நன்மைகள் நடக்க வாய்ப்புகள் உள்ளது. அப்போ சரியான முறையில் இது வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஒரு நல்லது கெட்டது, ஏதாவது உதவி கேட்கறது, இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து முன்னிறுத்துறது, வெளிப்படுத்துறது, இது எல்லாமே இந்த நாட்களில் பண்ணலாம், உங்களுக்கு சாதகமாக திகழும். அதே மாதிரி பிரத்யேக நட்சத்திரம் அப்படின்னா ஜென்ம பிரத்யேக எது? பரணி நட்சத்திரம், பூரம் அணுஜென்மம், பூராடம் திரிஜென்மம். அப்போது பிரத்யேக உங்களுக்கு வந்து பிரச்சனை கொடுக்கணும். அப்போது இந்த நாட்களில் வந்து கவனமாக இருக்கணும். முக்கியமான விஷயங்களில் வந்து அப்படியே சவுண்டை குறைச்சிக்கிறது நல்லது, அமைதியாகிறது நல்லது. சொல்கிறேன் இருப்பா, நாளைக்கு சொல்கிறேன் விடு, அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து நடந்துக்கணும். அப்போது கரெக்டாக எழுதி வச்சுக்கிட்டே வரீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று போட்டுறேன். இதெல்லாம் யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. பல்ட்டி அடிக்கிறோம் இல்லையா? ஆச்சு பாரு, 33 நிமிஷம் 34 நிமிஷம் ஒரு செகண்ட் ஆகி போச்சு. யார் உட்காந்து இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருப்பா உங்களுக்கு? அதனால் இந்த நாட்களில் இப்படி நடந்துக்கணும். அதே மாதிரி இப்போ சொல்ல போகிற நட்சத்திரம் சாதக நட்சத்திரம், 6வது நட்சத்திரம். ஜென்ம சாதகம் கார்த்திகை, அணுஜென்ம சாதகம் உத்திரம், திரிஜென்ம சாதகம் உத்திராடம். இந்த நாட்கள் ரொம்ப ரொம்ப நல்லது பண்ணும். தெய்வம் வரைக்கும் உங்களுக்கு வேலை செய்யும். இதனுடைய தெய்வம் வரைக்கும் வேலை செய்யும். அப்படின்னா யாரு? சிவன். இந்த 3 நட்சத்திரத்துக்கும் அதிபதி யார்? சூரியன். சூரியன்னா யாரு? அக்னி. அக்னின்னா என்ன? திருவண்ணாமலை ஸ்தலம். திருவண்ணாமலைனா என்ன? அந்த அப்பன், உலக பெரும்பாட்டன் சிவன்.
அந்த சிவன் வரைக்கும் வேலை செய்வார் இந்த நாட்கள். அப்போது இந்த நாட்கள் வரக்கூடிய நாட்கள் ரொம்ப ஃப்ரீடமாக வந்து உங்களை நீங்கள் வந்து லயிச்சு எதாக இருந்தாலும் செய்யலாம். அழகாக வந்து ஒரு நல்ல காரியம் தொடங்குறது, ஒரு பெண் பார்க்க போகிறது, முகூர்த்தமே இதில் வச்சுக்கலாங்க. முகூர்த்தம் குறிக்கிறதுன்னு ஒரு தனி சப்ஜெக்டே இருக்குது, டோட்டல் சப்ஜெக்டாகவே இருக்குது. அது எல்லாமே ஜென்ரல். அந்த அந்த முகூர்த்த குறிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஜென்ரலாக குறிக்கிறோம் பார்த்தீங்களா, உங்களுக்கு பிரத்யேக நட்சத்திரமாகவோ விபத்து நட்சத்திரமாகவோ வந்து மாட்டுச்சுன்னா அது நல்லது செய்யுமா? இதெல்லாம் யார் ஆராய்ச்சி பண்ணுவாங்க? நம்மலாம் அப்படி கொடுக்குறதே கிடையாது. முகூர்த்தம் இப்படி தான் கொடுப்போம் நம்ம. ஓகேங்களா? அப்போது இந்த சாதக நட்சத்திரம் அவ்வளோ அருமையாக வேலை செய்யும். இந்த நாட்களில் நீங்கள் மிகப்பெரிய வேலைகள் எல்லாம் முடிச்சிடலாம். தொடங்கிட்டீங்க, உங்களை விடாதது க்ளீனாக பின்தொடர்ந்து வந்துவிடும். நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து 7வது நட்சத்திரம் வரை நட்சத்திரம்னா இதை மட்டும். அப்போது சங்கடங்கள் அருளப்படும். இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் சும்மா கிடப்பது சுகம். அதே மாதிரி அமைதியாக இருந்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த காரியத்தையும் தள்ளி போடுவதே ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அப்போது வதை ரோகிணி, ஜென்ம வதை ரோகிணி, அணுஜென்ம வதை அஸ்தம், திரிஜென்ம வதை திருவோணம். இந்த நாட்களில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக செயல்படுதல் வேண்டும். அப்புறம் மைத்திரம்னா 8வது நட்சத்திரம். மைத்திர நட்சத்திரம் அப்படின்னா அப்போ அது ரொம்ப ரொம்ப நல்லது பண்ணும். நல்லது பண்ணதோ இல்லையோ உங்களுக்கு சுகம் கொடுக்கும், நலத்தை தரும். ஓகேங்களா? அப்போ மைத்திரம் அப்படிங்கிறது வந்து சாதகம். மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம். மிருகசீரிடம் ஜென்மம், அணுஜென்மம் சித்திரை, அவிட்டம் திரிஜென்மம். திரிஜென்ம மைத்திர நட்சத்திரம். அடுத்து 9வது நட்சத்திரம் பரம மைத்திர நட்சத்திரம்னா அந்த 9வது நட்சத்திரம் எல்லாம் குமாரசாமி அள்ளி தெளிச்சிருக்குது. குமாரசாமி நூல் வந்து அள்ளி தெளிச்சிருக்கு. எப்படி செயல் பண்ணும், என்னென்ன பிரச்சனை வரும், எல்லாமே அதில் இல்லாத எதுவுமே இல்லை. தமிழ் பெரும்பாட்டன் முருகன் அருளிய நூல் குமாரசாமி. குமாரசாமி தேசிகர் அவருடைய வாயால் அருளப்பட்டது. பரம மைத்திர நட்சத்திரம் அப்படின்னா என்ன நட்சத்திரம்? திருவாதிரை சுவாதி சதயம். இதுதான் ராகுவோட நட்சத்திரம் பரம மைத்திர நட்சத்திரம். அப்போ எவ்வளோ பெரிய சாதகம்! ராகு ஒன்றை பல மடங்காக மாற்றக்கூடியவர். அப்போது இந்த நட்சத்திரமும் நல்ல காரியங்கள் செய்கிறது, ஒரு நல்லது கெட்டது பண்ணுறது தாராளமாக செய்யலாம். ஐயோ மொத்தமாக பேசுகிறவங்க எல்லாமே என்ன பண்ணிடுவாங்க? மொத்தமாக பேசுகிறவங்கன்னா இந்த 19 பேசுகிறவங்க ராகுவா முடிஞ்சு போச்சு கதை அவ்வளோதான் அப்படின்ட்டுருவாங்க. அது வரல. பரம மைத்திர நட்சத்திரம் உங்களுக்கு நல்லது பண்ணியே ஆகணும். 27வது நட்சத்திரம் அபிஷேகம். உங்களுக்கு ஆகச்சிறந்த கடவுள் அருள் வந்து கிடைக்கக்கூடிய நட்சத்திரம். இது 27வது நட்சத்திரமானு கேட்காதீங்க, கடைசியாக வர்றது அந்த சதய நட்சத்திரம் வருது இல்லைங்களா? சதய நட்சத்திரம் வந்து 27வது நட்சத்திரம். அபிஷேகம்னு சொல்லுது. அபிஷேகம் ஏறு அகத்திய மாமுனியே அப்படின்னு வந்து அருள். இது குமாரசாமி நூல். அப்பேற்பட்ட நன்மையான நட்சத்திரம் இது வந்து. அப்போது இந்த நட்சத்திரமும் நன்மை செய்யும். இந்த நட்சத்திர நாட்களில் நம்பிக்கையாக நீங்கள் வந்து நல்லது செய்யலாம். எது? திருவாதிரை சுவாதி சதயம் வரக்கூடிய நாட்கள். திருவாதிரை ஜென்ம பரம மைத்திர நட்சத்திரம், அணுஜென்ம பரம மைத்திர நட்சத்திரம் சுவாதி, திரிஜென்ம பரம மைத்திர நட்சத்திரம் சதயம். அப்புறம் எல்லாம் பேனா நோட் பண்ணிட்டே வரீங்களா? கரெக்டாக நோட் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிங்க, நல்லது நடக்கும். சரிங்களா? அப்புறம் குபேரன். இந்த உங்களுடைய பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு குபேரன் வந்து முழு முதற் கடவுள், ஆதி கடவுள், தேவதை. அப்போ இந்த குபேரனை வழிபடுதல் மிகச்சிறந்த நன்மைகளை கொடுக்கும். குபேர படம் போட்டு வச்சுக்கிறது, அந்த அனுதினமும் வியாழக்கிழமை தோறும் வணங்குதல் மிகச்சிறந்த நன்மைகள் உங்களை வந்தடையும். ஆண் சிங்கம் யோனியாக அருளப்பட்டுள்ளது உங்களுக்கு. ஆண் சிங்கம் யோனி மிருகமாக பாவிக்கப்படுகிறது. அப்போ இந்த ஜடாமுடி உள்ள அந்த சிங்கத்தை வந்து பிடிச்சி கொண்டாந்து வீட்டில் வளர்த்துறது, பிடிச்சி கொண்டாந்து வீட்டில் வளர்த்துறது, அதுக்கு சோறு போடுறது. சோறு சாப்பிடுமா தெரியல, ஆனால் காலையில் ஒரு 13-14 கிலோ வரைக்கும் சாப்பிடும். ஒரு வேளை சாப்பாடு மட்டும்தான் அதுக்கு அப்படிங்கிறது தெரியும். என்ன 13-14 கிலோ? ஒரு ஆடோ மாடோ கோழியோ ஏதோ சாப்பிடும், ஒரு வேளை சாப்பாடு தான். அதுக்கு உணவளித்தல், ஆண் சிங்கத்திற்கு உணவளித்தல், படமாக போட்டு வைத்துக் கொள்ளுதல், அடிக்கடி பார்வையில் படும்படி அந்த இடங்களில் மாட்டி வைத்துக் கொள்ளுதல் மனதை உங்களுக்கு சமச்சீராக வைத்திருக்கும். இந்த படமாக போட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும் போதெல்லாம்
இந்த நான் இப்போ சொல்ல போகிறது உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். என்ன நடக்கும் அப்படின்னா, மனசு வந்து சமச்சீராகவே அப்படியே இருக்கும். அந்த அடிக்கடி பார்வையில் படும்படி வச்சுக்கிட்டான் இந்த ஆண் சிங்கம், இன்னும் சொல்ல போகிற படங்கள் எல்லாமே. அப்போது முடிவெடுக்கக்கூடிய மனசு சமச்சீராக இருந்தால் என்னங்க நடக்கும்? முடிவெடுக்கிறது தீர்க்கமாக முடிவெடுப்பீங்க. எப்பையும் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும், உங்களை வந்து சரிப்படுத்திக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே படமாக போட்டு வச்சுக்கிறது. அப்போ சிங்கத்தை வளர்த்தல், உணவளித்தல், அதற்கு படமாக போட்டு வைத்து அடிக்கடி பார்வையில் படும்படி வைத்துக் கொள்ளுதல், மிகச்சிறந்த உன்னத பலன்கள் உங்களை வந்தடையும். தேமா மரம் விருட்சமாக பாவிக்கப்படுகிறது. தேமா மரம்னு சொல்லிட்டு நெட்டில் போட்டு பாருங்க, கிடைக்கும். இதை எடுத்துகிட்டு வந்து சிவனாலயத்தில் நட்டு வச்சு வளர்த்தலாம். அதே மாதிரி உங்கள் இஷ்டமான தெய்வம் அந்த இடத்துலையும் நட்டு வச்சு வளர்க்கலாம். குலதெய்வ ஆலயத்தில் நட்டு வைத்து வளர்த்தல் மிகச்சிறந்த சிறப்பு. இந்த மாதிரி நட்டு வச்சு அது அழகா அது வளர 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 அந்த விருட்சம் தாங்க நீங்கள், பூரட்டாதி தாங்க, அதுதாங்க நீங்கள். அப்போது உங்களுடைய காரகங்கள் எல்லாமே அப்படியே வளரும், அப்படியே துளிர்க்கும். அப்போது உங்களுடைய வம்ச விருத்தி உண்டாகும், உங்களுடைய பாவங்கள் விலகும். அதுதான் இந்த விருட்ச சாஸ்திர போதனை. தேமா மரம் பூரட்டாதி, ஓகேங்களா? அதே மாதிரி சே, சோ, தா, தி. சே, சோ, தா, தி. தீனா தீ இல்லை, திருட்டு அப்படின்னு வருது இல்லையா, திடம்னு வருது இல்லையா, அந்த சின்ன தீ. இந்த எழுத்துக்களில் தொடங்கும் ஊர்கள், கிராமங்கள், நகரங்கள், தேசங்கள் இவை அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக செயல்படும். நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த ஊரில் இருக்கும்போது தான் நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து அனுபவிச்சிருப்பீங்க. நல்ல விதமாக இந்த மாதிரி எழுத்துக்களை, முதல் எழுத்துக்களால் தொடங்கும் ஊர்கள், கிராமங்கள், தேசங்கள், நகரங்கள் யாவும் உங்களுடைய ஆளுமைக்கு ஏற்றவையாக திகழும். நம்பி அங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து செய்யலாம். நல்ல தசாபுத்தி காலம் போச்சுன்னா அப்போ கூட தசாபுத்தி தான் பேசும். இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு பேசும் அப்படின்னா, அதனால தான் சொன்னது, தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதை வணங்கினீர்கள் என்றால் மட்டும்தான் இந்த காணொளியை பார்ப்பதற்கே நீங்கள் தகுதியானவர்கள் அப்படின்னு வந்து சொன்னது அதனால தான். அப்போது இந்த எழுத்துக்களில் தொடங்கும் ஊர்கள், கிராமங்கள், நகரங்கள், தேசங்கள் அனைத்துமே உங்களுடைய ஆளுமைக்கு உட்பட்டவை என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். பூரட்டாதியோட இருப்பிடம் அப்படின்னா கடைவீதி. இந்த கடைவீதி வந்து இப்போ வந்து ஒரு நல்ல கடை, இப்போ நம்ம ஒசூரில் வந்து அந்த காந்தி சிலை கிட்ட போயிட்டு மேலே நின்று ஒரு படம் எடுத்திங்கன்னா அந்த கடைவீதி எப்படி இருக்கும், அந்த மாதிரி அந்த கடைவீதியாக செயல்படும். அப்போது நீங்கள் இருக்கிற தெருவுலேருந்து ஒரு மேலேருந்து ஒரு ட்ரோன் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து அடிக்கடி பார்வையில் படும்படி வைத்துக் கொள்ளுதல் கடைவீதி பூரட்டாதி. அப்போது அது வந்து செயல்படும், படாமல் இருக்காது, கண்டிப்பாக செயல்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த 2 முழங்கால் இருக்குது பார்த்தீங்களா, காலத்துக்கு காட்ட முடியாது, இந்த 2 முழங்காலும் வந்து பார்த்தீங்கன்னா பூரட்டாதி. அப்போ என்ன பண்ணலாம், சுத்தமாக வைத்துக் கொள்ளுதல் வேண்டும். அதே மாதிரி ரொம்ப முடிவெடுக்க திணறும் போது இந்த மாதிரி வந்து முழங்கால வந்து இப்படி ஒரு பிசைஞ்சு ஒரு ஆக்டிவேட் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்ல முடிவு வந்து முக்கியமான நேரத்தில் எடுத்துடலாம். என்னடா சொல்கிற, கண்டிப்பாக எடுத்து விடலாம், நிச்சயமாக. சரிங்களா? அதே மாதிரி உள்ளான் பறவை பட்சியாக அருளப்படுகிறது. இந்த உள்ளான் பறவை நெட்டில் தட்டிங்கன்னா வந்துடும். நான் கூட பார்த்தேன், அது சரியான முறையில் வந்து உங்களுக்கு தமிழில் உள்ளான், தூய தமிழ் வந்து உள்ளான்னா என்ன, கோட்டானா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள், நெட்டில் போட்டால் வந்துடும். உள்ளான், இந்த பறவை பட்சியாக அருளப்படுகிறது. அப்போ இதை கொண்டாந்து வீட்டில் கூட வளர்த்தலாம். முடியுமா தெரியல, முடிஞ்சால் பண்ணி பாருங்க. அப்போது இந்த பறவையை வீட்டில் வளர்த்தல், உணவளித்தல், படமாக போட்டு வைத்துக் கொள்ளுதல் ஆகச்சிறந்த நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும். அப்புறம் பரதன், இந்த பூரட்டாதியை வந்து பரதனுடைய நாளாக பாவிக்கப்படுகிறது. அப்போ பரதன் வந்து சம்மந்தப்படுறாரு. பரதன் ஆண்டதுனால பாரத நாடு அப்படின்னு வந்து அருளப்படுகிறது இல்லையா. இந்த பரதன் வந்து சம்மந்தப்படுறாரு. உங்களுக்கு நல்லா பரதனை பற்றி தெரிஞ்சாலோ, ஹிஸ்ட்ரி வந்து தெரிஞ்சாலோ, அதை பற்றி படிக்கிறதோ, இல்லை பரதனை வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் படம் போட்டு வச்சுக்கிறதோ ரொம்ப நல்லது. அதே மாதிரி கட்டில் கால் வடிவம் கொண்டது இந்த பூரட்டாதி. அப்போது இந்த கட்டில் கால் போடுற படத்தை வந்து வரைந்து வைத்துக் கொள்ளுதல் மிகவும் நன்று. அதே மாதிரி இந்த வடிவம்னு போட்டு
நீங்கள் நெட்டில் தொலைவீங்கன்னா வந்துடும். பூரட்டாதி வடிவம் அப்படின்னா வந்து தெரிஞ்சிடும். அந்த நட்சத்திரம் வந்து இப்படி போயிட்டு இப்படி வந்து இந்த கட்டில் கால் மாதிரியே இருக்கும். அதனால வந்து அந்த வடிவம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பூரட்டாதிக்கு தெரியுமா நான் கட்டில் கால் வடிவத்தோடு இருக்கிறேன்னு சொல்லிட்டு தெரியாது. நீ தான் இங்கேருந்து பார்க்குற. எப்படி? நீ தான் இங்கேருந்து பார்க்குற. எப்படி இருக்குது? நம்ம படுக்கிற கட்டிலில் அந்த கால் அந்த மாதிரி இப்படி சட்டம் வந்து போதே அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீ தான் சொல்கிற. பூரட்டாதிக்கு தெரியுமா நான் கட்டில் கால் வடிவத்தோடு இருக்கிறேன்னு சொல்லிட்டு? நெய் நெய் பையா தெரிய இதெல்லாம் ஒரு பேச்சுன்னு பேசிட்டு இருக்கிற பாரு. தெரியாது, அதுக்கு பூரட்டாதிக்கு தெரியாது. அது பாட்டுக்கு இருக்குது பூலோகத்தில். பூலோகன்றேன், வான்வெளியில் எங்கேயோ இருக்குது. அது பாட்டுக்கு அது இருக்குது. நம்ம பார்த்து ஒரு பேர் வைக்கிறோம். நீ பூரட்டாதின்றத வந்து அந்த நட்சத்திரத்துக்கு நான் பூரட்டாதின்னு தெரியுமா? தெரியாது. சீமான் சொல்லுவோம் அப்படி இல்லை. நாயில் இத்தனை வகை இருக்கேடா, இந்த வகை வந்து இது பண்ணும், இந்த வகை வந்து இந்த இந்த அது ஒரு ஆள் வயிறு வந்து பேசினாங்க. ஆனால் நாய்க்கு தெரியுமாடா நாயே, அது நாயின்னு தெரியுமா? அதுக்கு முதல்ல பேர் வச்சது நீ தான்டா. அந்த கணக்கு தான் இது எல்லாமே. அப்போது இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும், நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் கரெக்டாக. அதே மாதிரி பஞ்சபூதத்தில் அக்னி வந்து இருப்பிடமாக சொல்லப்பட்டுள்ளது. 6வது நட்சத்திரம் அக்னியா, சிவனா, சூரியனா, நெருப்பா? அப்போது பூரட்டாதி என்னவா வருது? அக்னியாக வருது. அப்போது திருவண்ணாமலை சம்மந்தப்படுது. அக்னி உள்ள இடங்கள், நெருப்பு சூடாக உள்ள இடங்கள், இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக செயல்படணும், உணர்ந்து செயல்படணும். நீங்கள் பூசம் நட்சத்திரம் சமூக வேதையாக அருளப்படுகிறது. சமூகத்தில் உங்களை வந்து மற்றதெல்லாம் விட்டுருங்க, மனிதர்களாக பிறப்படுத்ததை மட்டும்தான் இப்போ சொல்கிறேன். பூசம் அப்படின்னாலே இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமூக எதிராளியாக உங்களுக்கு வந்து திகழ்வான். கூட பிறந்தவங்களில் பழகினவங்களில் ஒரு 10 பேர் இருக்கும்போது உங்களை எதிர்த்து கேள்வி கேட்குறான்னா பூச நட்சத்திரக்காரனாக தான் இருப்பான். கவனமாக இருங்க. சுவாதி நட்சத்திரம் தட்சிண வேதையாக பாவிக்கப்படுகிறது. தட்சிணம் அப்படின்னா பணம் வந்துடும். பண பகையை உருவாக்குவார்கள் இவர்கள். அதனால் மனவேதனை உங்களுக்கு கொடுப்பார்கள். இவர்களிடமும் சுவாதி நட்சத்திரக்காரனும் கவனமாக இருத்தல் வேண்டும். அஸ்வினி நட்சத்திரம் வாமவேதையாக பாவிக்கப்படுகிறது. இவன் என்ன பண்ணுவான்? தானாகவே உங்களை பார்த்தா பிடிக்காது, சூழ்ச்சி பண்ணுவான், வஞ்சனை செய்வார்களடி பாப்பா அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அது மாதிரி வஞ்சனை செய்வார்கள் இவர்கள். கவனமாக இருக்கணும், எழுதி வச்சுக்கோங்க கரெக்டாக. சாதக நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் என்பதால் திருவண்ணாமலை கிரிவலம் வருதல் ஆகச்சிறந்த நன்மை கொடுக்கும். கார்த்திகை நட்சத்திரம் வரும் நாட்கள் கோதுமையில் பலகாரம் செய்து தானம் செய்தல் ஆகச்சிறந்த நன்மைகள் உங்களை வந்தடையும். கார்த்திகை நட்சத்திரம் சாதகம் என்பதால் ஆடு தானம் செய்தல் மிகச்சிறந்த நன்மை உங்களுக்கு வந்தடையும். ஏன் ஆடு தானம் பண்ணணும்னு சொல்றாங்க? கார்த்திகையில் அது சம்பந்தப்படுது. அது வந்து மேஷத்துலேயும் இருக்குது, ரிஷபத்துலேயும் இருக்குது. கார்த்திகை நட்சத்திரம் அப்போ அந்த கார்த்திகை அப்படின்னாலே முருகன் வந்துடுவாரா? அப்போ கார்த்திகை நட்சத்திரம் சாதகம் என்பதால் முருகனுக்கு அர்ச்சனை செய்தல் ஆகச்சிறந்த நன்று கார்த்திகை நட்சத்திரம் வரும் நாட்களில். கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இது எல்லாமே ஓகே தான். நெற்றியில வந்து பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க திருநீர் அறியாம இருக்கவே கூடாது, அணிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப நல்லது பண்ணும். அக்னி குண்டத்தில் அந்த பூ மிதிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க, அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதங்க. அதை நினச்சி ஏதாவது ஒரு நேர்த்தி கடனை நினச்சி மனசில் வந்து பொங்கி ஒரு பிடிவாதமாக அக்னி குண்டம் ஏறினீங்கன்னா நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது நடந்து போயிடும். நினைச்சது நிறைவேறும். கர்ண மகாராஜா வரலாறு கொம்பு தேன் இருக்கு பார்த்தீங்களா? என்னன்னா சம்பந்தம் இல்லாமல் பேசுகிறான். யார் சொல்லி தருவா உங்களுக்கு? கர்ணராஜா, கொம்பு தேன், தசரதன், குபேரன், வீராசாமி, இதெல்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. கர்ணராஜா, கொம்பு தேன், தசரதன், குபேரன், வீராசாமி, வீரவாள். வீரவாள் எங்க? வெற்றிவேல் வீரவேல் நம்மளால தான் சொன்னான், தமிழன் தான் சொன்னான். அப்போ இதனுடைய ஹிஸ்டரி இருக்கு பாருங்க. அதுக்குள்ளதான் உங்களுடைய வாழ்க்கை வந்து இதா ஒரு திசையில பயணிச்சுக்கிட்டு இருக்கும். இந்த போராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தான். எப்படி? பேனா கத்திய எப்பையும் பாக்கெட்ல வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. பேனா கத்தி நல்லா வேலை செய்யும்.
வீதி கடை வீதி படங்களை போட்டு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இது முதல்ல சொன்னோம், மறுபடியும் ஏதோ வருது. பணத்தை கையாளுவதற்கு தனியாக கேஷிங் சென்டர் மாதிரி வீட்டிலேயே வச்சுக்கிறது. பணம் அப்படின்னாலே அந்த ரூம்குள்ளே போயிடும். அந்த கேஷிங் சென்டர் மாதிரி ஒரு 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 மாதிரி கிரியேஷன் பண்ணி வைங்க. தனியாக அதுக்கு அந்த குபேர படம் வச்சு அழகாக அது நிறுவி ஒரு பீரோ அது என்னென்ன வைக்கணுமோ அதெல்லாம் வச்சு அழகாக ஒரு சின்னதாக தடுப்பு மாதிரி பண்ணி கேஷிங் சென்டர் இந்த மாதிரி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு ஆஃபீஸ் வச்சுருந்தா கூட ஒரு கேஷிங் சென்டர்னு சொல்லி தனியாக வச்சுக்கங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. வரவு செலவு கணக்கை எழுதணுங்க. மிகப்பெரிய நன்மை உங்களுக்கு கிடைக்கும். வரவு செலவு கணக்கு எழுதுனீங்கன்னா, எழுத ஆரம்பித்தாலே பயங்கரமாக நீங்கள் ஒர்க் அவுட் ஆகுங்க. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுற விஷயம் அப்படி சக்ஸஸ் ஆகும். எந்த தொழிலையும் கமிஷன் வைத்து நீங்கள் செய்யும் பட்சத்தில், எந்த தொழிலாக இருக்கட்டுங்க, இவன் பாவன்னு சொல்லி சும்மா விடக்கூடாது. எதாக இருந்தாலும் சரி, 100 ரூபாய்க்கு வாங்குறியா, 200 ரூபாய்க்கு விற்கிறியா, ஆமாம் 200 ரூபா, இந்த மாதிரி கமிஷன் பேசிஸில் நீங்கள் பண்ணீங்கன்னா பூரட்டாதி வெற்றி உறுதி அப்படிங்கிறத நன்மை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் தங்கமாக மாற்றிக்கிறது. பூரட்டாதி பார்த்தீங்கன்னா குரு பகவான் இல்லையா, எல்லா விஷயத்தையும் தங்கமாக வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சேமிப்பு அதிகமாகும். அதே மாதிரி சிங்கத்தை வழிபடுதல் முன்னாடியே சொன்னோம். பெண்கள் கொலுசு அணிந்து கொள்ளுதல் மிகச்சிறந்த நன்மைகளை கொடுக்கும். பெண்கள் கொலுசை அணிந்து கொள்ளுதல் மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும். கொலுசு இல்லாமல் இருக்கக்கூடாது. பொட்டப்பிள்ளை பூரட்டாதியில் பிறந்தது. ஆண் என்னடா பண்ணலாம், ஒரு வெள்ளி காப்பு காலில் போட்டுக்கலாம், ஒத்த காலில் போட்டுக்கலாம், தாராளமாக போட்டுக்கலாம். ரொம்ப நல்லது தான். பூரட்டாதி செயல்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. கணுக்கால் முழங்கால் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சுத்தமாக வைத்துக் கொள்ளுதல், நல்ல விதமாக பேணுதல் மிகச்சிறந்த நன்மை கொடுக்கும். அதிவேகமாக ரோடுகளில் பயணம் செல்லுதல் நன்மையை கொடுக்கும். இரண்டாயமே 80க்கு மேலே போனால் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு உங்கள் கையில் இல்லைன்னு நான்லாம் சொன்னாலும், அந்த காலத்திலேயே வண்டி போட்டு டீ போர்டு வண்டி போட்டு ஓட்டினாலுங்க நம்மளாம். அதிவேகமாக விரைவு பயணம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதுக்காக வேகமாக போகாதீங்க ஐயா. ஒரு 80ங்கிறது 90 உயரமாக விரைவான பயணம் தானே, அதில் போங்க. சரிங்களா? 2 வீலர்னால் போகாதீங்க, கார்னால் போங்க. அதிவேகமாக ரோடுகளில் பயணம் செய்தல் நன்மையை கொடுக்கும். எப்படி பாருங்கள், அந்த தன்மை தாங்க முக்கியம். அந்த தன்மை வந்துச்சுன்னா, அந்த தன்மை எப்போ வரும்? நீங்கள் பயணம் அப்படியே எருமாடு மாதிரி ஸ்லோவாக பயணிந்தீங்கன்னா அந்த தன்மை அந்த இடத்துல இல்லை. அப்போது அந்த பயணம், அந்த வேகம், அந்த கட்டுப்பாட்டுடன் கூடிய பர்ஃபெக்டான அந்த வேகம் பூரட்டாதியை செயல்பட வைக்கும். இதை புரிஞ்சவன் பிஸ்தா. திருப்பதி சென்று வரும் பட்சத்தில் நல்ல நன்மைகள், திருப்பங்கள் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி மஞ்சள் புஷ்பராகம் கல்பதித்த மோதிரத்தை இந்த விரல்ல அணிஞ்சுக்கணும். எந்த விரல்ல? இந்த விரல்ல அணிஞ்சு. ஆகச்சிறந்த நன்மைகள் உங்களுக்கு சேரும். வடக்கு திசை பயணங்கள், வடக்கு திசை நோக்கி கையெடுத்து வணங்குதல். ரொம்ப முடியல, ஒரு மாதிரியா இருக்கு, ஏதோ முன்னோர்கள், ஏதோ சம்திங், முன்னோர்கள் பித்ருக்கள், அது மாதிரி ஏதாவது ஒரு தோணுச்சுன்னா நேராக போங்க, வடக்கு திசை போங்க. சூரியன் மறைகிற அந்த கண்டிஷன், அந்த நேரத்தில் கிரக செயல்பாடு கேது, அந்த நேரத்தில் தான் அந்த வெளிச்சம் தான் அந்த சிகப்பாக இருக்கும், அது கேது. அந்த நேரத்தில் கேதுன்னா யார்? பாட்டின்னு யாரை கூப்பிட்டாலும் பாட்டி தான், கேது தான். அதனால் அந்த நேரத்தில் அந்த சூரியன் மறைகிற வடக்கு திசை நோக்கி தலைமையில கையெடுத்து பெரிய கும்பிடு கண்டினியூஸாக பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க உங்களுக்கு. எதிலும் இந்த பூரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு மட்டும் தாராள மனப்பான்மை வேணும். ஒரு சோறே போடுறீங்க அப்படின்னா போதும்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லைங்க இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும். போதும்னு உடனே கரண்டியை உள்ளே இழுத்திங்கன்னா அந்த இடத்துல பூரட்டாதி செயல்படாது. அந்த தாராள மனப்பான்மை பூரட்டாதி செயல்படும். நீங்கள் வேலை செய்யும் பட்சத்தில் முதலாளிக்கு விசுவாசமாக இருத்தல் உயர்ந்த வாழ்க்கையை அருளும். அப்படி என்னையா விசுவாசம் அப்படின்னா, சாமி உனக்கு தெரியாமல் இவன் இந்த வேலையை செய்கிறான், அந்த விசுவாசமாக இருக்காதீங்க, கெட்டு போயிடுவீங்க. செய்கிற வேலையை விசுவாசமாக நல்ல விதமாக இதை நான் செஞ்சுருக்கேன், நான் ப்ரொமோட் பண்ணியிருக்கேன், நான் இதெல்லாம் சாதிச்சிருக்கேன் அப்படின்ற அந்த விசுவாசம் தான் அதிகமாக இருக்கணும். அந்த நேரத்தில் தான் இன்னும் 10 ரூபா சேர்த்து கொடுங்க எனக்கு, நான் இன்னும் நல்லா செய்கிறேன், அந்த மாதிரி விசுவாசம் தான் இருக்கணும். அப்போது முதலாளிக்கு விசுவாசமாக இருத்தல் வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக மாறும். சேமிப்பில் அதிக கவனம் தேவை. சேமித்தல் இருந்து கொண்டே இருத்தல் வேண்டும். சேமித்தல் உனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சுன்னா, அந்த பாஸ்புக் வந்துச்சுன்னா
இல்லை அந்த லாக்கர் ஞாபகம் வந்துச்சுன்னா பூரட்டாதி செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். உன்னை சுற்றி நல்ல வைப்ரேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். வியாழக்கிழமை ரொம்ப ரொம்ப சாதகமான நாள். பூரட்டாதி குரு பகவான் அப்படிங்கிறதுனால மிகச்சிறந்த சாதகமான நாள். தசா புத்திகள் சரியில்லையா, அட்லீஸ்ட் வியாழக்கிழமையா வரைக்கும் வெயிட் பண்ணி இன்னைக்கு புதன்கிழமையா நாளைக்கு காலையில் உனக்கு சொல்கிறேன் என்னான்ட்டு அப்படின்னு தள்ளி போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கர்நாடகா சைடு, இந்த மைசூர் சைடு சுற்றுலா போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. திருப்தி வந்துடும். உடையார்களுக்கு, உடையார்னா யாருன்னு தெரியாது, ஜாதி நம்மளுக்கு பிடிக்காது, ஆனால் பல பிரிவுகளாக பிரித்து வச்சிருக்காங்க ஒன்னொன்னையும். உடையார்களுக்கு உதவி செய்தல் மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு. இது தேவையில்லாத ஒன்று, நீக்கி இருக்கலாம், பட் இருந்தாலும் ஒன்று தான். இருந்தாலும் சொல்லிடலாம் என்னத்துக்கு. சிலம்பு கற்றுக்கொள்ளுதல் நன்மையை கொடுக்கும். சிலம்பம் சுற்றுதல் நன்மையை கொடுக்கும். சிலம்ப கம்பு இருக்கு பாருங்க, நல்ல பட்டு துணி சுற்றி சென்ட்ரா அழகா ஒரு இந்த பக்கம் ஒரு தொங்குற மாதிரி, இந்த பக்கம் தொங்குற மாதிரி, அது அப்படி சிலம்பம் அந்த கம்பு சுத்துறது, அது பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி பார்வையில் படும்படி வச்சுக்கலாம். சிலம்பம் சுத்தலாம், கற்றுக்கொள்ளலாம், நன்மையை கொடுக்கும். கத்திரிக்கோடு பூரட்டாதியாக செயல்படும். இது எப்படி யூஸ் பண்ணீங்களோ பண்ணிக்கலாம். வீச்சறிவாள், வீச்சறிவாள்னா என்னங்க? வீச்செறிந்து அறிதல், அறுக்கிறது. அந்த அறிவாலும் பார்த்தீங்கன்னா பூரட்டாதியாக செயல்படும். சுத்தியல் ஓங்கி அடிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த சுத்தி பூரட்டாதியாக செயல்படும். எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க. அதை பார்த்தாலே பூரட்டாதி செயல்படுங்க. வித்தியாசம் நல்லா உணருங்க. நீங்கள் இனிமேல் கவனிக்க பாருங்க. ஷேர் மார்க்கெட் பண பரிவர்த்தனையும் பூரட்டாதியாக செயல்படும். இந்த ஷேர் மார்க்கெட்டு, இந்த ஷேர் மார்க்கெட்டுனா அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சூதாட்டம் தானே. இவனுங்க கவர்மெண்ட் அப்படியே எடுத்து பட்டவர்த்தனமாக நடத்தினா அது சூதாட்டம் கிடையாது. வேற யாராவது ஏதாவது பண்ணிட்டு பார்க்க 4 சீட்டு காப்புன்னு பிடிச்சி அழுத்தி தூக்கிட்டு வந்துடுவேன். அதுதான் பிரச்சனை. ஷேர் மார்க்கெட் பூரட்டாதியாக செயல்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் தசாபுத்திகள் நன்மையை அருளக்கூடிய நிலையில் இருந்துவிடும் பட்சத்தில் எந்த லக்னமாக இருந்தாலும் சரிங்க, அருமையான தசை காலம் போயிட்டு இருந்துச்சுன்னா ஷேர் மார்க்கெட்டில் ஜெயிச்சிருவீங்க. பூரட்டாதியே ஷேர் மார்க்கெட்டு தான். அடுத்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற லெவலுக்கு அந்த அறிவு உங்களுக்கு வந்துடும். அப்புறம் மதிப்பு மிக்க பொருள் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல எடுத்துங்களேன். மதிப்பு மிக்க பொருள் என்னடா? இந்த இந்த செல்ஃபோனில் கேமரா வாங்க வசதி இல்லாமல் இந்த செல்ஃபோனில் பதிஞ்சிட்டு இருக்கிறேன், இது மதிப்பு மிக்க பொருளா? அல்ல. இந்த லேப்டாப்பு கஷ்டப்பட்டு வாங்கி போராடி இன்னும் அதுலேயே பல்ட்டி அடிச்சுட்டு இருக்கிறேன், இது மதிப்பு மிக்க பொருளா? இல்லை. எங்கே இருக்கு மதிப்பு மிக்க பொருள்? 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் கொடுத்தான் கடவுள், அதுக்கு ஒரு யூடியூப் லோகோ கொடுத்துருக்கான். அது மதிப்பு மிக்க பொருளா? எதனால் அது கிடைத்தது? இதனால் அதெல்லாம் கிடைச்சது. இதனால் இந்த மாதிரி தலையில தெரியுதா? எப்படிப்பா இதை பார்க்கறது? பிருகத் பராசர அகோரா சாஸ்திரம், அல்லூர் வெங்கட்ராம ஐயர் தமிழில் தமிழாக்கம் செய்த விஷயம். 2 பாட்டு இதில் இருக்கு எல்லாமே. அது மாதிரி இதுதான் மதிப்புமிக்க விஷயம். இந்த மாதிரி விஷயங்களை யாருக்காகவும் எப்பொழுதும் விட்டு கொடுக்கவே கூடாது. நல்ல செயல்படும் பூரட்டாதி. மதிப்பு மிக்க பொருட்களை எப்பொழுதும் நீங்கள் விட்டுத்தரக்கூடாது. பெண்கள், திருமணமான பெண்கள் மெட்டி அணியாமல் இருக்கக்கூடாது. மெட்டி அணிஞ்சா பூரட்டாதி செயல்படும். நீ நல்லா இருப்ப, உனக்கு விழிப்புணர்வு இருந்துகிட்டே இருக்கும் எப்பயுமே. அதே மாதிரி தெலுங்கு மொழி நண்பர்கள் உங்களுக்கு நல்லது செய்கிறாங்களோ இல்லையோ கெட்டது செய்ய மாட்டாங்க. செருப்புக்கு பதிலாக ஷூ போட்டுக்கிறது நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமான விஷயத்தை போல தான் சொல்கிறேன். செருப்புக்கு பதிலாக ஷூ போட்டுக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம் தெரியுங்களா? எப்பயுமே இந்த பூரட்டாதியில் பிறந்தவங்க மதிப்பு மிக்க உயர் ரக காலணிகளை பயன்படுத்தல் வசதி இருக்கிறவங்க செய்யுங்க. மதிப்பு மிக்க நல்ல குவாலிட்டி மிக்க மதிப்பு மிக்க காலணிகளை பயன்படுத்துதல், செருப்பு, ஷூ இதெல்லாம் பயன்படுத்த ரொம்ப நல்லது. இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆகச்சிறந்த நன்மையை கொடுக்கும். ஏலச்சீட்டு போடுதலும் சரி, நன்மையான விஷயங்கள் நன்மையாக உங்களுக்கு அதிகமாக பணம் சேரும். ஏலச்சீட்டு போட்டுட்டு அதை எடுத்துகிட்டு ஓடி போயிடறவங்களாம் இருக்கிறான். அதனால் நான் சொன்னே அது போட்டுறாதீங்க, ஓகேங்களா? ஏலச்சீட்டு போடுறது நல்லது. நகைகளை, தங்க நகைகள் அதற்குரிய பெட்டியில், அதற்குன்னு உள்ள பெட்டியில் பத்திரமா எப்பயும் வச்சுக்கணும். அதே மாதிரி சிறு சேமிப்பு திட்டத்தில் சேர்ந்து சிறு சேமிப்பு செய்தலும் மிகச்சிறந்த நன்மை. 59 நிமிஷம் ஆகிடுச்சுடா, 40 பாயிண்ட் தான். ராஜகணபதி சீக்கிரம் கொஞ்சம் வேகமாக சொல்கிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. சிறு சேமிப்பு திட்டத்தில் சேர்ந்து கொள்ளுதல் மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும். சிறு வியாபாரிகள்
ஹோல்சேல் வியாபாரிகளாக நீங்கள் மாற்றிக்கொள்ளும் பட்சத்தில் மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும். சிறு வியாபாரிகள்னா என்ன, நீங்கள் வந்து கடை வச்சு அங்கங்கே மக்களுக்கு கொடுக்குறத விட்டுட்டு அது என்ன மக்களுக்கு கொடுக்குறீங்களோ அதையே வந்து இந்த சிறு வியாபாரிகளுக்கு சப்ளை பண்ணுற மாதிரி நீங்கள் உங்களுடைய மேம்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை எளிதாகும். எதிலும் கண்டிப்பு நிறைந்த பழக்கம் மிக மிக அவசியம். இல்லைன்னா உங்களை வந்து ஒழிச்சுவிடும். கண்டிப்போடு இருந்தீங்கன்னா உயர்த்திடும். ரொம்ப ரொம்ப பூரட்டாதியே செயல்படும். கண்டிப்பு பூரட்டாது. அதே மாதிரி வெளிநாட்டு வியாபாரமாக உங்களுடைய வியாபாரத்தை மாற்றிக்கொள்வதிலும் மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும். வெளிநாடுனா என்ன, வெளிமாநிலம், தூர ஊர்கள், இந்த வியாபாரம் வந்து பெருக்குதல். இப்போலாம் அமேசான் வந்துருச்சு, ஃப்ளிப்கார்ட் இருக்குது, நிறைய சோசியல் மீடியா வந்துருச்சு, அதில் விளம்பரப்படுத்துறது, இது எல்லாம் பூரட்டாதிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கொடுக்கும். அதே மாதிரி சாமுண்டீஸ்வரர் வழிபாடு சேலத்தில் இருக்குது. சாமுண்டீஸ்வரர் அது எங்கன்னு தெரியாது, பட் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் எங்கேயோ சம்திங் ராங். சாமுண்டீஸ்வரர் வழிபாடு மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும். சௌடேஸ்வரி வழிபாடும் அதுவும் அங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன், நன்மையை கொடுக்கும். மிருக காட்சி சாலைக்கு சுற்றுலா செல்லுதல் நன்மை உங்களை வந்தடையும். அங்கே சிங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லை போட்டுறாதீங்க, அது சாப்பிடாதும்பாங்க. ஏதாவது ஒரு தெரியல, ஏதோ ஒரு பிஸ்கட் கிஸ்கட் போட்டு பாருங்கள், ஓகேங்களா. மிருக காட்சி சாலை உங்களுக்கு சாதகம். அதே மாதிரி குலதெய்வத்திற்கு பலியிடுதல், ஆடு போன்றவைகளை பலியிடுதல் மிகச்சிறந்த நன்மைகள் உங்களை வந்தடையும். கெடா வெட்டுறது குலதெய்வத்துக்கு, இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுப்பாங்க உங்களுக்கு? செய்யுங்க. புரட்டாதினாலும் இதை செய்யலாம். மற்றவங்க யாரும் கெடா வெட்டி இந்த மாதிரி பலி கொடுத்து அவங்களுக்கு வரக்கூடிய நன்மைகளை விட நீங்கள் கெடா வெட்டினீங்கனாலே உங்களுக்கு புரட்டாதியாக அந்த இடம் ஃபுல்லாக செயல்படும். உங்களை சுற்றி தான் அத்தனை பேரும் சுற்றுவாங்க. புரிஞ்சவன் பிஸ்தா. உங்கள் இருசக்கர வாகனத்தில் ஸ்பீடா மீட்டரை சரியாக வச்சுக்கணும். ஸ்பீடா மீட்டர் வண்டியை, ஓடாத வண்டியை நீங்கள் ஓட்டாதீங்க. எப்படா இதெல்லாம் அப்படி தான். அதனால் ஸ்பீடா மீட்டர் ரிப்பேர் இருந்தால் இப்பயே சரி பண்ணுங்க. அப்படின்னா அதை தூக்கி போட்டு புது வண்டி வாங்கிடுங்க. என்னடா 10 பைசா இல்லை, படாத பாடுபடுறேன், சரி ஓகேப்பா, அட்லீஸ்ட் ஸ்பீடா மீட்டர் ஓடு, அந்த 2 வீலு, என்ஜினு, ஸ்பீடா மீட்டர் இதையாவது ஓடுற மாதிரி பார்த்துக்கப்பா, சரியா. இருதய துடிப்பை, ஸ்பீடா மீட்ரு, அப்புறம் பாருங்கள் இருதய துடிப்பு. நீங்கள் வந்து அந்த லப்டப் சத்தம் இப்படி காது அடைச்சா கேட்டுச்சுன்னா ஆயில் புஸ்வானம் ஆகிவிடும். காது அடைச்சா லப்டப் சத்தம் கேட்கக்கூடாது. அதை கேட்கணுன்னா அந்த கருவி இருக்கு இல்லையா, அதை மாட்டி தான் கேட்கணும். அந்த மாதிரி அந்த இருதய துடிப்பை நீங்கள் கவனித்தீர்கள் என்றால், நீங்கள் அந்த கவனிக்கும் பொழுது நீங்கள் எந்த காரியத்தை வந்து நினைத்து செயல்படுகிறீர்களோ அந்த காரியம் அந்த நல்ல விஷயமாக மாறும். இதுக்கு மேலே அது சொல்ல தெரியல எனக்கு, ஷார்ப்பாக மாறும். இந்த இருதய துடிப்பை கவனிச்சிங்கன்னா அப்படியே ஒரு உத்வேகம் உங்களுக்குள்ளே வரும், இப்படி சொல்லலாம். அதே மாதிரி ஜாக்கிங் செல்லுதல், நடைப்பயிற்சி, அதுதான் ஜாக்கிங்கோ, வேகமாக ஓடுறது, நடைப்பயிற்சி செய்தல், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல உங்களுக்கு சாதகமாக திகழும். அடிக்கடி நொண்டி அடித்தல், அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளும் பட்சத்தில் மிகச்சிறந்த நன்மை உண்டாகும். குழந்தைங்களாம் இருக்காங்கன்னா வாங்குறா, எங்கள் ஊரில் ஜல்லியா என்னோ சொல்லுவாங்க, பாருங்கள் எப்படி பாரம்பரியத்தெல்லாம் மறந்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சட்டியோட அந்த ஓடு இருக்கும் பாருங்கள், அந்த ஓடை எடுத்து இவ்வளோ அகலத்துக்கு எடுத்துட்டு நொண்டி அடித்து இப்படி ஆடுவாங்க, உதைப்பாங்க, அது அடுத்த கட்டத்தில் போய் விழுவும். அந்த ஆட்டமெல்லாம் ரொம்ப ரொம்ப நொண்டி அடித்தல், இதெல்லாம் வந்து குழந்தைங்களை வச்சு விளையாடலாம் இல்லையா, அப்போ நடக்கும். ஒரு இனிமையான விஷயங்கள், இனிமையான தருணங்கள் ஒரு இடத்துல உருவாகணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் வந்து தாராளமாக செய்யலாம். சமையலில் வடகத்தை பயன்படுத்துன்றான் புரட்டாதி, அவ்வளோ நல்ல உடம்பு ஃபுல்லாக கேட்குங்க, ரத்தத்தில் ஊறும் இல்லையா, அப்போ புரட்டாதி உடம்பு ஃபுல்லாக செயல்படும். ஆக்டிவேஷன் இல்லாமல் இருக்கிறது ஆக்டிவேஷன் ஆகும். அப்போது சமையலில் வடகத்தை சேர்த்துக்கோனா, இந்த வடகத்தை தானமாக கூட கொடுக்கலாம் ஒரு 4 பேருக்கு, உங்களுக்கு நல்லது கிடக்கும். இதெல்லாம் யார் சொல்லி தருவா உங்களுக்கு? அப்புறம் எதிலையும் குறுக்கு வழியில் நீங்கள் தேர்ந்தெடுத்தல் உங்களுக்கு நன்மையை வந்து சேரும். இது எப்படி நம்ம வந்து குறுக்கு வழியா? அப்போது நீங்கள் சிந்திக்கும் பொழுது வேற ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா கிடைச்சிடும். ஒரு நேர்வழி ஒரு 4 விதிக்கப்பட்ட வழி அப்படிங்கிறது வந்து ஒரு 4 வழி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச வழி ஒரு தனி வழி இருக்கும். எண் வழி தனி வழின்னு போயிட்டே இருக்கலாம் தாராளமாக. அப்புறம் எண்களில் 5 என்ற எண், எண்களில் 5 என்ற எண் வரும் கூட்டுத்தொகைகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக செயல்படும். 5ஆம் நம்பர், அதாவது ஒரு 10 நம்பர் இருக்குதுன்னு வச்சோங்களேன், அந்த 10ஐயும் கூட்டி ஒரு டபுள் டிஜிட்டில் வருதுன்னா அந்த டபுள் டிஜிட்டையும்
இப்போ 2+2 வருது அப்படின்னா அந்த டபுள் டிஜிட்டையும் 2+2 அப்படின்னு போட்டு 4ன்னு கூட்டு போடணும் இல்லையா? அந்த மாதிரி கூட்டும் பொழுது 5ன்னு வரணும். இது எல்லாமே சக்ஸஸ் பண்ணணும். அது சக்ஸஸ் பண்ணோம். ஆனால் எப்போ சக்ஸஸ் பண்ணும்? தசாபுத்தி நல்லா இருந்தால் தான் வெற்றியே வரும். அப்போ இதெல்லாம் கடைபிடிக்கணும். ஓகேங்களா? அப்புறம் குருவியை வளர்த்தல், படமாக போட்டு வைத்துக் கொள்ளுதல், மிகச்சிறந்த நன்மைகள் உங்களை வந்தடையும். அதே மாதிரி மிக உயரிய தெய்வ அனுகிரகம் கொண்ட நபர்களுக்கு உதவி செய்தல் மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும். இதில் வந்து மூல நூலில் என்ன போட்டுருந்துச்சு தெரியுமா? ஐயருங்களுக்கு உதவு, கோயிலில் பூஜை பண்ணுறவங்களுக்கு உதவு அப்படின்னு போட்டுருந்தா கூட பரவாயில்ல, ஐயருங்களுக்கு உதவுன்னு போட்டுச்சு. அதனால் நான் வந்து இப்படி மாற்றி எழுதுனேன். மிக உயரிய தெய்வ அனுகிரகம் கொண்ட நபர்களுக்கு உதவி செய்தல் மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும். சமஸ்கிருத மொழி மிக சாதகமாக செயல்படும். எதிலையும் ஒரு குருநாதரை நீங்கள் வைத்துக் கொள்ளுதல், அதன் மூலம் நீங்கள் கற்றுக்கொள்ளும் பட்சத்தில் நீங்கள் வழிநடத்தப்படும் விதமே வேறு விதமாக இருக்கும், அருமையாக இருக்கும். எதிலையும் ஒரு குரு, ஒரு மானிட்டர் பண்ணுறதுக்கு, ஒரு கைடுக்கு, ஒரு கையாள்வதற்கு குரு இருக்கிறது ரொம்ப நல்லது. சகலவிதமான செயல்களையும் நீங்கள் செய்யும் பொழுது பொறுப்பாக செயல்படணும். இது வந்து எல்லாரும் செயல்படலாம். ஆனால் பூரட்டாதி நீங்கள் பொறுப்பாக செயல்பட்டீங்கன்னா பூரட்டாதி செயல்படும். டிசம்பர் மாதம் உங்களுக்கு எப்பயுமே சாதகமாக இருக்கும். எப்பயாவது ஒரு டைம் நல்ல விஷயங்கள் நடந்த விஷயத்தெல்லாம் அசை போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா டிசம்பர் மாதமாக இருக்கும் கடைசியில் பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா? அப்புறம் யானையை பார்த்தல், யானையை வளர்த்தல், யானைக்கு உணவளித்தல், யானையை படமாக போட்டு வைத்துக் கொள்ளுதல் ஆகச் சிறந்த நன்மைகள் உங்களை வந்தடையும். பிரம்ம வழிபாடு மிகச்சிறந்த உயரத்திற்கு உங்களை தூக்கிச் செல்லும். சகலவிதமான விஷயங்களிலும் யதார்த்தத்தை நீங்கள் கடைபிடிக்கும் பட்சத்தில் உங்களுக்கு மட்டும்தான் வெற்றி. யதார்த்தம் என்ன? தலை சீவணும்னா சீப்பு வேணும், இப்படி தான் சீவணும், அதுதான் யதார்த்தம். ஒருத்தன் வந்து டார்ச்சர் பண்ணுறான், போடா தூர அப்படின்னு சொல்கிறது தான் வந்து யதார்த்தம். யதார்த்தமாக இருக்கணும். ஆமானா ஆமாம், இல்லைன்னா இல்லை, யதார்த்தம். அப்போது யதார்த்தம் உங்களுக்கு கை கொடுக்கும். ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான், க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுனால அவன் சரின்னு சொல்கிறது தப்பு. அவன் தப்பு பண்ணால் தப்பு. ஆமாங்க தப்பு பண்ணிட்டாங்க, இவன் என்ன பண்ணலாம் இப்போ, அப்படி யதார்த்தமாக தான் போகணும். யதார்த்தம் உங்களை நல்ல முறையில் வழிநடத்தும். அடிக்கடி குல்கந்து சாப்பிடுதல் மிகச்சிறந்த நன்மைகள் உங்களை வந்தடையும். குல்கந்தை தானமாக வழங்குதலும் மிகச்சிறந்த நன்மைகள் உங்களை வந்தடையும். அனைத்து இடங்களிலும் ஸ்கேஷ் கவுண்டரு ஒரு 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 செட்டப் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா, ஒரு ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா, இது ஏற்கனவே சொல்லிட்டோம். அந்த கேஷ் கவுண்டர்னு தனியாக இருந்தால் தான் அந்த கேஷுக்காக ஒரு மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து அதை தனித்துவமாக நீங்கள் படுத்தும் பொழுது வந்து நல்ல முன்னேற்றம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது ஒரு பீரோ வச்சு பண்ணலாம், பண சேமிப்பு, அந்த வீட்டில் கூட வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து அதை ஒதுக்கி க்ளீனாக பராமரிப்பு, அது ஒரு தெய்வாதீனமாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நன்மை நடக்கும். அதே மாதிரி அடிக்கடி உணவில் வந்து நெய் சேர்த்துக்கிறது, நெய் ரோஸ்ட்டு சாப்பிட்றது, நெய் ரோஸ்ட்டு சாப்பிட்றது, நெய் ரோஸ்ட்டு நண்பர்களுக்கு வாங்கி கொடுக்குறது பூரட்டாதியாக செயல்படும். ஸ்கூல் பஸ்ஸை பார்த்தல், ஸ்கூல் பஸ்ஸை படமாக போட்டு வைத்துக் கொள்ளுதல், ஸ்கூல் பஸ்ஸை வாங்கி ஓட்டுதல், எது இருந்தாலும் ஓகே, ரொம்ப நல்லது. அதே மாதிரி அதிகாலை மற்றும் காலை நேரம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக திகழும். காலை நேரங்கிறது எவ்வளவுங்க? ஒரு 11 மணிக்கு முன்னாடி. இந்த காலம் வந்து கால பலம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய சப்ஜெக்டே இருக்கு. கால பலம் அப்படிங்கிறது நடுநிசி அப்படிங்கிறது ஒரு சில நட்சத்திரங்களுக்கு மிக பிடிவாதமான ஒரு காலம், பயங்கரமாக சக்ஸஸ் பண்ணிடுவாங்க. மாலை நேரம் அப்படிங்கிறது வந்து ஒரு சிலருக்கு அந்த கால பலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். காலையில் விடிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஒரு 11 மணி வரைக்கும் ஏறுவையில் உச்சி அடைகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் முன்னாடி வரைக்கும் பயங்கரமான பலம் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆனால் தசாபுத்தி சரியில்லை விடுமா? அது கால பலமாவது எந்த பலமாவது ஒன்று அதுக்கு முன்னாடி நிற்காது. ஆனால் அந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து சரியான முறையில் பிற்பகல் ஆயிடுச்சுன்னா செய்யாமல் விட்டுருணும். சரியில்லாமல் ஏற்கனவே கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க நீங்கள், இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். தெய்வ வகை பரிவர்த்தனைகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக திகழும். தெய்வ வகை பரிவர்த்தனைனா என்னடா? நான் இன்னைக்கு ஒரு 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 முருகன் சிலை வாங்கி நான் வந்து போட்டுக்கினேன் அப்படின்னு சொல்கிறது, ஒரு யானை சிலை வாங்கி ஒரு சின்ன டாலர் மாதிரி பண்ணி நான் போட்டுக்கினேன், இந்த மாதிரி பேசுறது. இந்த கோயிலில் வந்து இப்படி சிதிலடைஞ்சு இருந்துச்சு, அப்போது அதை வந்து சரி பண்ணுறதுக்கு என்ன வழி? ஒரு பப்ளிஷ் பண்ணு, ஒரு அனௌன்ஸ் பண்ணு, அதை வாங்கி கிளியர் ஒரு ஃபண்டை வந்து திரட்டு
அது ஒரு 4 பேர்கிட்ட சொல்லு, முக்கியஸ்தர்கிட்ட. இந்த மாதிரி தெய்வ வகை பரிவர்த்தனைகள் எல்லாமே போராட்டாதியாக செயல்படும். இயற்கையான பெயர்கள் கொண்டவர்கள் அனைவருமே உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். தமிழன் அப்படிங்கிறது வந்து ஒரு இயற்கை. தமிழழகி இயற்கையான பெயர். தமிழ் செல்வி, தமிழே மிகப்பெரிய செல்வம் அப்படிங்கிறது தான் தமிழ் செல்வி. அப்போ இயற்கையான பெயர்கள். யாழினி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையான பெயர்கள். செயற்கையான பெயர்கள் வந்து சமஸ்கிருதம் உள்ள வந்துடும், அது வேண்டாம். அப்போ இந்த இயற்கையான பெயர்கள் கொண்ட எல்லாருமே உங்களுக்கு சாதகமாக செயல்படும். வடக்கு திசையும் உங்களுக்கு சாதகமாக செயல்படும். இது முன்னையே சொன்னதுதான். இனிப்பு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அடிக்கடி இனிப்பு சாப்பிடலாம். ஐயோ எனக்கு டயபெட்டிஸ் வந்துருச்சு அப்படின்னா சாப்பிடாதீங்க, சரிங்களா? அப்புறம் கொண்டக்கடலை சுண்டல் அடிக்கடி உணவில் சேர்த்துக் கொள்ளுதல், தானமாக கொடுத்தல், குரு பகவானுக்கு படைத்து பூஜித்து அனைவருக்கும் பிரசாதமாக கொடுத்தல் மிகச்சிறந்த நன்மை உங்களை வந்தடையும். செவ்வந்தி பூவை பெண்கள் சூடிக் கொள்ளுதல். செவ்வந்தி பூ குரு பகவானுக்கு அபிஷேகம் அந்த பூக்களாலேயே செய்தல். பூ அபிஷேகம் அவ்வளவு நன்மை உண்டுங்க. புஷ்பமாமி அப்படிம்பாங்க. பூ எடுத்து இங்கே வையின்னு அர்த்தம், அவ்வளோதான். அதுக்கு இத்தனை பில்டப்பு, அப்படியே இத்தனை பில்டப். அதனால் இந்த செவ்வந்தி பூவால், செவ்வந்தி பூ, அப்புறம் வந்து மஞ்சள் கலரில் இருக்கிற எந்த பூவாக இருந்தாலும் சரிங்க, மஞ்சள் கலரில் கள்ளிப்பூ இருந்தால் கூட சரிங்க, குரு பகவானுக்கு அவ்வளோ பிடிக்கும். எல்லோயிஷாக இருக்கிற பூக்கள் எல்லாமே அவ்வளோ நல்லது. வாசனை வர்றது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்காதீங்க. வாசனை வராமல் இருந்தால் கூட எல்லோயிஷாக பூ இருக்குன்னா அந்த பூவில் கூட எல்லாத்தையும் கலந்து அபிஷேகம் பண்ணலாம். அவ்வளோ பெரிய நன்மைகள் வந்தடையும். பூரட்டாதி செயல்படும். அரச மரத்தை வளர்த்தல், பார்த்தல், நீரூற்றி காப்பாற்றுதல் நன்மையை கொடுக்கும். உங்களுடைய சேமிப்புகள் அனைத்துமே இதுவும் வந்து சொல்லியாச்சு. அடிக்கடி உணவில் ஆப்பிளை சேர்த்து கொள்ளுதல் மிகச்சிறந்த நன்மை கொடுக்கும். எங்கன்னா போகிறீங்க, ஆப்பிள் தானம் பண்ணலாம், வாங்கிட்டு போங்க. இந்த மாதிரி ஆப்பிளை வந்து சாப்பாட்டில் சேர்த்து கொள்ளுதலோ தானமாக வணங்குதலோ உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். மாதங்களில் மார்கழி மாதமும் பங்குனி மாதமும் உங்களுக்கு சாதகமாக செயல்படும். சகலவிதமான விஷயங்களிலும் சதுர வடிவம், சதுரமாக இருக்கணும், ஸ்கொயராக இருக்கணும். இது வந்து ஏகப்பட்ட விஷயத்தில் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க, அது வட்டமாகவும் போடலாம், முக்கோணமாகவும் போடலாம். வட்டமாக போட்டு அதில் உட்கார வைக்கலாம், முக்கோணமாக போட்டு உட்கார வைக்கலாம், அருங்கோணமாக போட்டு உட்கார வைக்கலாம், ஏதோ ஒரு கோட்டு இதை போட்டு உட்கார வைக்கலாம் அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஸ்கொயர் போட்டு உட்கார வச்சிங்கன்னா உங்களுக்கு சாதகமாக செயல்படும். ஸ்கொயர் உங்களுக்கு சாதகம். ஒரு லோகோவே ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ஸ்கொயரில் பண்ணுங்கள், பூரட்டாதியாக செயல்படும். புரிஞ்சவன் பிஸ்தா. மேலும் விநாயகர் பெயர் கொண்டவர்கள் அனைவருமே உங்களை ஏற்க மாட்டார்கள். என்னடா இது, அப்புறம் எப்படின்னா அந்த ராஜகணபதி உங்களுக்கு இவ்வளோ சொல்லிட்டு இருக்கான்? அதெல்லாம் கடவுளோட சித்தம். அதாவது சரம் ஓடுதல் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வலது பக்கமாக ஓடுறது, இடது பக்கமாக ஓடுறது. இந்த சரம் ஓடும். வலது பக்கமாக ஓடினா ஒரு நன்மை, இடது பக்கமாக ஓடினா ஒரு நன்மை, ரெண்டுலேயும் ஓடும். ஜோதிடம் சொல்லும்போது நம்மளுக்கு அந்த மாதிரி ஆகும். ஓகேங்களா? அதனால் பாரபட்சம் இல்லைன்னு சொல்ல வரேன். ஜோதிடம் சொல்லும் பொழுது என்னுடைய நண்பர் துபாயில் இருக்காரு, பேசிக்கிட்டே இருக்கிறோம். அன்னைக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பேசணும். 2 மணி நேரம் ஜாஸ்தி, ரொம்ப பேசணும். காலையில் உட்காந்தது. என்னோடய அப்பா வேறு ஹாஸ்பிட்டலில் இருந்தார், இப்போ இறந்துட்டார். ஹாஸ்பிட்டலில் இருந்தார். அப்படி பேசிக்கிட்டே இருக்கிறோம். பேசிக்கிட்டே இருக்கும்போது சரத்தை பற்றி அப்படியே வந்தது. சரத்தை பற்றி வரும் பொழுது உங்களுக்கு செக் பண்ணுங்கள் என்ன சரம் ஓடுது அப்படின்னா ரெண்டுலேயும் ஓடிட்டு. சத்தியமாக எனக்கே அது வரையும் தெரியாது. அப்போ அவர் சொல்கிறாரு, ஜோதிடம் சொல்லும் பொழுது எந்த பாரபட்சமும் இல்லாமல் தெய்வம் வேலை செய்கிறது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சகல விதமான விஷயங்களிலும் சதுர வடிவம். விநாயகர் பெயர் கொண்டவர். நான் எதுக்காக இதை சொல்ல வந்தேன் அப்படின்னா புரட்டாதியை பற்றி பேச வைக்குது இல்லையா? ஆனால் இங்கே என்ன சொல்லுது? விநாயகர் பெயர் கொண்டவர்கள் அனைவருமே உங்களை ஏமாற்ற மாட்டார்கள். சரி, ஏற்க மாட்டார்கள் இல்லை, ஏமாற்ற மாட்டார்கள். சீரகம், தேன், சுண்டல் போன்றவைகளை நீங்கள் சாதகமாக இருக்கும். சீரகம், தேன், சுண்டல் இது எல்லாமே தானமாக கொடுக்கலாம். அடிக்கடி உணவில் வந்து சேர்த்து கொள்ளலாம், நன்மை நடக்கும். கொஞ்சம் பசிகிடுச்சு இல்லை, படித்ததில் வந்து அப்படியே மேலோட்டமாக படித்ததில் எவ்வளோ பெரிய தவறு பாருங்கள். அதனால தான் கவனமாக இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும் உங்களை மாதிரி. அதே மாதிரி அது சொல்லிடுறேங்க இன்னொரு வாட்டி. விநாயகர் பெயர் கொண்டவர்கள் அனைவருமே உங்களை ஏமாற்ற மாட்டார்கள்.
நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு மேட்ரை ஓவராக பண்ணிட்டேன், சாரி. அப்புறம் சீரகம், தேன், சுண்டல் போன்றவைகள் அனைத்துமே இதெல்லாம் எழுதி வச்சு படிக்கணுங்க. 150 இப்போ 100 பாயிண்ட்டுக்கு மேலே படிச்சுட்டு இருக்கோம். இவ்வளோ பாயிண்ட்டும் உங்களுக்கு அப்படியே மனப்பாடமாக சொல்லி வச்சு பண்ணிட முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா இடையில இவ்வளோ பேசுகிறோம், கண்டினியூவேஷன் கிடைக்காது. அதனால தான் எழுதி வச்சு அதை பார்த்து க்ளீனாக உங்களுக்கு க்ளீனாக சொல்கிறது. இதுக்கான ப்ரிப்பரேஷன் மட்டுமே எவ்வளோ நேரம் இருக்குன்னு நீங்கள் வந்து நினச்சி பாருங்கள். எல்லாம் உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு எல்லாம் வரம், நான் இல்லை மேலே இருக்கிறவன். அதே மாதிரி சிறு குழந்தைகளை கண்டாலே சாக்லேட் வாங்கி கொடுத்தல், கொஞ்சுதல், கன்னத்தை கிளறது ரொம்ப நல்லது வந்து நடக்கும். அழகாக வந்து ஒரு சிரிப்பு சிரிக்கிறது, ஒரு சாக்லேட் கொடுக்கறது அவ்வளோ நல்லது. ஏன்னா குழந்தை குரு பகவான். மஞ்சள் கொம்பு இருக்கு பாருங்க, அந்த பாக்கெட்டில் போட்டு வச்சுக்கொள்ளுதல் மிகச்சிறந்த நன்மைகள் உங்களை வந்தடையும். அடிக்கடி ஜிலேபி உண்ணுதல், மஞ்சளாக இருக்கிற லட்டு சாப்பிட்றது, ஜிலேபி மஞ்சளாக இருக்கிற ஜிலேபி மிகச்சிறந்த நன்மைகள் உங்களை வந்தடையும். தானமாக கொடுக்குறது, யாராவது வீட்டுக்கு போனால் ஸ்வீட் வாங்கும்போது ஜிலேபி அந்த மஞ்சள் கலர் லட்டு வாங்கி போகிறது அவ்வளோ நன்மையை வந்து கொடுக்குங்க. அப்புறம் சந்தன கலர் சட்டை, மஞ்சள் கலர் சட்டை, வேட்டி இதெல்லாம் போட்டுக்கிறது, கைக்குட்டையை வந்து வச்சுக்கிறது மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் அர்ச்சனை பண்ணுறவங்களுக்கு, கோயில் திருப்பணிகளில் ஈடுபடுறவங்களுக்கு, ஆசிரியர்கள், குருமார்கள் இவர்களுக்கு நன்மை செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு ஆகச்சிறந்த நன்மைகள் வந்தடையும். கோயிலுக்கு செல்லும் பட்சத்தில் பிரகாரத்தை வலம் வருதல் மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும். பிரகாரத்தை நீங்கள் என்ன கும்பிட்டாலும் சரிங்க, அதை கும்பிட்டு முடிச்சுட்டு அந்த பிரகாரத்தை வலம் வரும்பொழுதுதான் பூரட்டாதியாக செயல்படும். உங்கள் வீட்டில் வாசல் கதவு வாசலை, முகப்பு வாசலை எப்பொழுதும் சுத்தமாக வைத்திருத்தல் மிகச்சிறந்த நன்மைகள் உங்களை வந்தடையும். ஏலத்தில் விடும் பொருட்களை ஏலம் எடுத்தல் உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையாக மாறும். நல்லா புரிஞ்சுக்கணும், வேகமாக போகிறோம் இல்லைங்களா. 5-4-23 தேதிகள், 5-4-5-14-23 தேதிகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படும். மாங்கனியை உணவில் சேர்த்துக் கொள்ளுதல், தானமாக வழங்குதல் மிகச்சிறந்த நன்மை கொடுக்கும். வீட்டில் மாவிலை தோரணத்தை கட்டுதல் மிகச்சிறந்த வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் மாமரத்தை வளர்த்தல், வீட்டின் அருகில் குலதெய்வ ஆலயத்தில், சிவன் ஆலயத்தில் வளர்த்தல் மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும். அன்னப்பறவையை வளர்த்தல், உணவளித்தல், படமாக போட்டு வைத்துக் கொள்ளுதல் ஆகச்சிறந்த நன்மையை கொடுக்கும். பள்ளிகளுக்கு உதவி செய்தல், குழந்தைகளுக்கு உதவி செய்தல், பள்ளிகளுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுறது, ஒரு குழந்தைங்களுக்கு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுக்குறது, இல்லைனா வந்து அந்த இடத்துல டாய்லெட்டு கட்டி கொடுக்கறது, இல்லை ஒரு பெஞ்சு சேரெல்லாம் வாங்கி கொடுக்குறது ஸ்கூலுக்கு, இதெல்லாம் மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி திருச்செந்தூர் சென்று வரும் பட்சத்திலும் திருப்புமுனை உண்டாகும் குருஸ்தலம் அது. அதே மாதிரி அடிக்கடி மிட்டாய் சாப்பிடுதல், மிட்டாய் தானமாக கொடுத்தல் மிகச்சிறந்த நன்மைகள் வந்தடையும். அதே மாதிரி இப்போது அந்த காலத்தில் குளிக்க போகிறது இருந்தால் எப்படி போகிறோம், அந்த காலத்தில் குளிக்க போகிறதா இருந்தால் ஓஹோ 1:45 இன்றைக்கி வேலை அவ்வளோதான் இன்றைக்கி. அப்போது அந்த குளிக்க போகிறோம், அந்த காலத்தில் ஏதுங்க பாத்ரூமை கட்டியிருந்தாங்க. நம்ம அப்பா கூட கட்டியிருந்தார், மண்ணில் கல்லை வச்சு கட்டியிருந்தார். அதுக்கு முன்னாடி தாத்தாலாம் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியாது. ஆனாலும் அந்த பாத்ரூம் வந்து சின்னதாக இருக்கும். குளிக்கிறது அப்படின்னாலே கிணத்துல போய் தான் குதிப்போம், ஆற்றுல போய் குளிப்போம். ஒரு சில இடங்களில் இந்த சவுத்து போக குளங்கள் ஜாஸ்தி. இப்போல்லாம் அணைக்கட்டுலலாம் குளிக்க விட மாட்டாங்க. ஏன்னா அணைக்கட்டெல்லாம் இன்னும் வருங்காலத்தில் அதிசய பொருள் அப்படின்ற மாதிரி மாறிடும். உலகத்தில் 7 அதிசயத்தில் அணைக்கட்டு 1 அப்படின்ற மாதிரி மாறிட போகுது. ஏன்னா வருங்காலத்தில் சீமான் சொல்லுவார் இல்லைங்களா, நீரும் சோறும் எவன் வைத்திருக்கிறானோ அவன் தான் உலக வல்லரசு நாடாக இருப்பான் அப்படின்னு வந்து சொல்கிறார் அவர் வந்து. அந்த மாதிரி அப்போது குளிக்க போகும்போது நம்ம வந்து அந்த காலத்தில் என்ன பண்ணோம், ஏரியில் குளிக்க போனோம், கிணத்துல குளிக்க போனோம். அப்போ போகும்போது என்ன பண்ணுவோம், அழகாக அப்படியே பக்கத்தில் போய் ட்ரெஸ்லாம் கழட்டிட்டு ஜட்டி போட்டுக்கிட்டு அப்படியே காலை வச்சு போவோம். ரொம்ப ஜில்லுக்கு தான் அவாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இறங்குவோம். அப்படியே இறங்கி இடுப்பு அப்படியே மேலே வந்து கழுத்து வரைக்கும் வந்ததுக்கப்புறம் அப்படி மூழ்கி எந்திரிப்போம். இதுதான் சரியான குளியல். என்ன நடக்குது, உடலில் இருக்கிற சூடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே வந்து தலை, பின்னந்தலை, இந்த உச்சந்தலைக்கு பக்கத்தில் வந்து வெளியேறுது சூடு. நம்ம என்ன பண்ணுறோம், ஆனால் அந்த சூடுக்கு ஒரு பேர் இருக்கு, கெட்ட சூடு வெளியேறுதல். அப்போ தான் வெளியேறும். இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான், வரமுறையாக பண்ணால் மட்டும்தான் அந்த கெட்ட சூடு வந்து தலையிலேருந்து உச்சந்தலையிலேருந்து வெளியேறும். அந்த கெட்ட சூடு என்ன பண்ணுது, உடலில் நோய்களை உருவாக்குவது அதுதான். அப்போது இந்த மாதிரி தான் குளிக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், அப்படி போனவனே ஸ்வாயின்னு அப்படியே ஷவர் திறந்து
அப்படி குளிக்காதீங்க இனிமேல். முதல்ல சாரி முதல்ல பாதத்துலேருந்து ஊற்றிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறமா வந்து தலைமையில் ஊற்றுங்க. கேது தசை நடந்துட்டு இருக்குது அப்படின்னா கொஞ்சோண்டு தர்ப்பப்புல் போட்டு நல்லா அந்த மாதிரி குளிக்கிறீங்க இல்லையா, கொஞ்சோண்டு தர்ப்பப்புல் போட்டு நல்லா ஊற வச்சு அப்புறமா குளிங்க. கேதுவால் உண்டான தோஷங்கள் உங்களை விட்டு அகலும். சரிங்களா? அப்புறம் சுக்கிரதசை நடந்துட்டு இருக்குது அப்படின்னா நவ்வா பழம் இருக்குது பாருங்கள், அந்த மலை இலை நாவல், இன்னொன்று சொல்லுவாங்க, அது ஒரு மலை டக்குன்னு அந்த நேரத்தில் வராது. அந்த நாவல் மர இலை இருக்கு இல்லைங்களா, அதை போட்டு ஊற வைங்க. இல்லைன்னா மொச்சக்கொட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டு ஊற வச்சு குளிங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடந்துடும். சுக்கிர தசையில் துன்பம் வந்து குறையும். அதே மாதிரி சுக்கிர தோஷங்கள் இருக்கும் பட்சத்தில் விலகும். அதே மாதிரி சூரிய தசை நடந்து கொண்டு இருக்கும் பட்சத்தில் எருக்க இலை இல்லைன்னா கொஞ்சோண்டு கோதுமை இது ஏதாவது போட்டு ஊற வச்சு சூரியனால் உண்டான தோஷங்கள் விலகும். சூரிய தசை நல்லா இருக்கும். ஓகேங்களா? பித்ரு தோஷம் உங்களை விட்டு ஓடி போயிடும். சந்திர தசை நடந்து கொண்டு இருக்கும் பட்சத்தில் கொஞ்சோண்டு நெல் இல்லைன்னா முருங்கை இலை இதை போட்டு ஊற வச்சு அந்த வாட்டரில் குளிச்சிங்கன்னா சந்திர தோஷம் விலகும். உங்கள் அம்மா நல்லா இருப்பாங்க. அம்மா கூட பொதுவான காரகன் தான் சந்திரன். சரிங்களா? அப்போது பாசம் உங்களுக்கு அதிகமாகும். சந்திர தசை நல்லா இருக்கும். செவ்வாய் தசை அப்படின்னா துவரம் பருப்பு கொஞ்சம் போடுறது, கருங்காலி மர இலை அதை கொஞ்சம் போட்டு ஊற வச்சு குளிக்கிறது. செவ்வாய் தோஷம் வந்து விலகும். ரத்த சூடு வந்து கட்டுப்பாட்டுக்குள் வரும். அதே மாதிரி ராகு தசை நடந்து கொண்டு இருக்கும் பட்சத்தில் கருப்பு உளுந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சு இல்லைன்னா வந்து அருகம்புல் அதை போட்டு ஊற வச்சு குளிக்கிறது. ராகுவால் உண்டான சகல தோஷங்களும் உங்களை விட்டு அகலும். ராகு தசை நல்லா இருக்கும் இது இப்போ குளிச்சிங்கன்னா. அதே மாதிரி குரு தசை நடந்து கொண்டு இருக்கும் பட்சத்தில் மலைவேம்பு, அரச மர இலை, கொண்ட கடலை இதில் ஏதாவது ஒன்று போட்டு ஊற வச்சு அதில் குளிச்சிங்கன்னா குரு தோஷம் விலகும். தெரியாத குருவை நாடி செல்லும் வித்தைகள் உங்களுக்கு அருளப்படும். அதே மாதிரி சனி பகவான் தசை நடத்தி கொண்டு இருக்கும் பட்சத்தில் கொஞ்சோண்டு எள்ளு, வன்னி மர இலை இல்லைன்னா புளிய மர இலை, கொடம்புளி மர இலை இதில் ஏதாவது ஒன்று போட்டு ஊற வச்சு எள்ளு போட்டு ஊற வச்சு குளிக்கிறது வந்து சனி தோஷம் விலகும். சனி பகவானால் உண்டான சகல தோஷங்களும் விலகும். சனி தசை நல்லா இருக்கும். அப்படியே புதன் தசை நடந்துட்டு இருக்குது அப்படின்னா பலாப்பழ மரத்தோட இலை இல்லைன்னா நாயுருவி இலை இல்லைன்னா கொஞ்சோண்டு பச்சை பயிறு இதை போட்டு ஊற வச்ச தண்ணியில் குளிச்சிங்கன்னா உங்களுக்கு புதனால் உண்டான தோஷங்கள் விலகும். அறிவு விருத்தி உண்டாகும். போடாத கணக்கும் போட துவங்கி விடுவீர்கள். வாழ்க்கை கணக்கும் சேர்த்துக்குங்க. சரிங்களா? அப்புறம் இந்த துளசி செடி, தொட்டான் சினுங்கி செடி இது ரெண்டையும் வேறக்காமல் பிடுங்கின்னு வரணும். வேறக்காமல் பிடுங்கிறதுக்கு முன்னாடி கற்பூரம் கொளுத்தி கும்பிடணும். என்னடா கற்பூரம் கொளுத்தி கும்பிட்றது அப்படின்னா, சாமி உன்னை நான் நல்லா வச்சு வளர்த்துக்கிறேன், அதுக்காக தான் இந்த இடத்துலேருந்து கொண்டு போய் என் வீட்டில் வைக்க போகிறேன், எனக்கு எந்த தப்பு பண்ணாலும் மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டு வேறக்காமல் பிடிங்கிட்டு வந்து தொட்டாஞ்சினிங்கி செடியும் துளசி செடியும் ஒன்றா கட்டி ஒரு துளசி மாடத்தில் வச்சு முதல் நீராக மொச்சக்கொட்டை அவரைக்கொட்டை ஊற வைத்த நீரை அதை முதல்ல ஊற்றி ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நட்டு அதை நன்றாக பாதுகாத்து அது வளர்க்க 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 வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா இந்த பக்கம் ஒரு 3 சுத்து இந்த தூபம் அதை ஏந்திக்கிட்டு இப்படி இந்த பக்கம் ஒரு 3 முறை சுற்றி காமிச்சு இந்த பக்கம் ஒரு 3 முறை சுற்றி காமிச்சு இப்படி ஒரு 3 டைம் வந்து இப்படி ஒரு 3 டைம் வந்து பயபக்தியாக வேண்டிங்கன்னா புருஷ முண்டாட்டிக்குள்ளே சண்டை வராது. ஒரு இன்டர்வியூ போகிறீங்க, பச்சை பயிர் கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு போங்க. ஒரு கணக்கு வரல, சில விஷயங்கள் புரிய மாட்டேங்குது, கொஞ்சோண்டு பச்சை பயிர் சாப்பிடுங்க, புரிஞ்சிடும். ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்க, கொஞ்சோண்டு பச்சை பயிர் ஊற வச்ச பச்சை பயிர் முளைக்கட்டின பச்சை பயிரை சாப்பிட்டுட்டு போய் எழுதுங்க. அழகாக தெளிவாக வந்து பண்ணிட்டு வருவீங்க. நேர்முக தேர்வு, எழுத்து தேர்வு எல்லாமே சக்ஸஸ், போட்டி தேர்வு எல்லாத்துலேயும் சக்ஸஸ்ஃபுல் எப்போ ஆகும் அப்படின்னா மறக்காமல் கொஞ்சம் பச்சை பயிர் சாப்பிட்டு போனீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். அதே மாதிரி வேலைக்காக நேர்காணல் போகிறதும் அதே தான். காலையில் எழுந்த உடனே இப்படி உள்ளங்கையை இப்படி தேய்ச்சிட்டு இப்படி பாருங்கள், அதை பாருங்கள். இதில் தான் இருக்குது எல்லாமே.
இதில் வந்து எல்லா கிரகமும் இருக்குது. இங்கே 2 கிரகம், இங்கே 5 கிரகம், இது மாதிரி 7 கிரகமும் இதுக்குள்ளே இருக்குது. இது பஞ்சபூதங்களும் இதுக்குள்ளே அடக்கம். இதுக்குள்ளே இருக்குது அஷ்டலட்சுமி. இந்த ரேகைகள்லாம் உங்கள் வாழ்க்கை. அப்போது இப்படி தேய்ச்சிட்டு இப்படி பார்த்தீங்க, காலையில் எழுந்தோடனே முதல் பார்வை இப்படியா இருந்தால் நீங்கள் வந்து ஜெயிப்பீங்க. அதே மாதிரி வீட்டில் வந்து சமையல் அறையில் வந்து ஊறுகாய் இல்லாமல் இருக்காதீங்க. எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் பட்சத்தில் ஆகச்சிறந்த நன்மைகள் உங்களை வந்தடையும். வீட்டில் வந்து வம்சாவளியில் உள்ள மூத்தோர்கள், பெரியோர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், வீட்டில் இருக்கிற மூத்தவர்கள், அப்பா அம்மா முதற்கொண்டு மொத்த பேரும் ஒரு நல்ல நாள், கெட்ட நாள், பர்த்டே, தீபாவளி, பொங்கல், உழவர் திருநாள், இந்த மாதிரி அமாவாசை, பௌர்ணமி, இந்த நாட்களில் வந்து வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. அது தெய்வாதீனமான சமாச்சாரம். ஓகேங்களா? சில பேர் சொல்லுவான், நீ வேணுங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் வந்துடும். அதெல்லாம் இல்லை. உன் தசா காலம் தான் பேசும், உன் கர்மா தான் பேசும். இது மாதிரி பண்ணால் அவங்களுடைய பாவத்தை கொஞ்சமானா வந்து அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு 10 ரூபா கொடுத்தாவது வாங்கிக்கிங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா மிகச்சிறந்த நன்மைகள் உங்களை வந்தடையும். அப்புறம் பெண்கள் வந்து தயவு செய்து சொல்கிறேன், வளையல் அணியாமல் இருக்காது. டீ கடை நடத்துகிற பெண்கள்கிட்ட பார்க்குறேன் நான், அவங்க கூட வளையல் இல்லாமல் ஒரு அம்மா இப்போ கொடுத்துச்சு. அதனால் சொல்கிறேன், வளையல் இல்லாமல் பெண்கள் வந்து எதையுமே செய்யாது. அப்பாவே வெளியில் போகிறாரு, அந்த பேக் எடுமா அப்படின்றாரு, வளையல் இல்லாத கையில் கொண்டு போய் கொடுக்காதீங்க. ஒரு சாப்பாடு பரிமாறுறீங்க, வளையல் இல்லாமல் கொடுக்காதீங்க. அப்போ தான் நல்லது. அப்புறம் விளக்கேற்றின பிறகு ஏதாவது உள்ளே வர்றது வெளியில் போகிறது, உள்ளே வர்றது வேணால் வரலாம், நல்லது வேணால் வரலாம். வெளியில் போகிறது, ஒரு கடன் கொடுக்குறது, இது கொடுக்குறது, இது போயிட்டு வர்றது, இது எதுவும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு வந்து விருந்துண்ண போகிறீங்கன்னு வச்சோங்க, கூப்பிட்டுருக்காரு ஃப்ரெண்டு, நாங்கள் இன்றைக்கி வந்து விசேஷம், நான் விருந்துண்ண போகிறோம் அந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு விருந்துண்ணு சிறப்பித்து விட்டு வரும் பட்சத்தில் ரொம்ப நல்லது. ஆனால் அது வியாழக்கிழமைகளாக இருக்கக்கூடாது. அந்த வியாழக்கிழமையில் விருந்துண்ண போதலும் அழைத்தலும் அக்கப்போரை கொடுத்துரும், பிரச்சனையை கொடுத்துரும். கவனம் தேவை. சரிங்களா? சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா விளக்கேற்றிடும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெருப்பையும் தண்ணீரையும் எவள் ஒருவள் சிக்கனமாக பயன்படுத்துகிறார்களோ அந்த வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்வார் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. அதே மாதிரி வீட்டில் யாரையும் சனின்னு சொல்லி திட்டாதீங்க. சனி பகவான் வந்து ஆகச்சிறந்த நீதிமான். இன்னைக்கு வந்தது பார்த்தீங்களா, பொள்ளாச்சி வழக்கில் 9 பேருக்கு அதில் எவனோ ஒருத்தன் தப்பிச்சிட்டான் அப்படின்னாங்க. அவனுக்கு காலம் சும்மா விடாது. இப்போ வந்தது பார்த்தீங்களா, இந்த பொள்ளாச்சி வழக்கில் என்ன வந்தது, தீர்ப்பு வந்தது பார்த்தீங்களா, 5 ஆயுள் தண்டனை வந்தது பார்த்தீங்களா. அன்னைக்கு அந்த கிழமையில் என்ன நட்சத்திரம் தெரியுமா? அனுஷ நட்சத்திரம், சனி பகவானோட நட்சத்திரம். வீரியமாக இருக்கும். சனின்னு சொல்லி யாராவது திட்டினீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் மட்டும்தான் வரும். நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஏன் அப்படின்னா சனி பகவான் மிகச்சிறந்த நீதிமான், உலக நீதிமான், ஆகச்சிறந்த உழைப்புக்கு அவர்தான் அதிபதி. இந்த 7.5 சனி, 10.5 சனி, 11.5 சனி, 21வது சனியெல்லாம் நம்பாதீங்க. எந்த லக்னமாக இருந்தாலும் சரி நம்பாதீங்க. உங்களுடைய வாழ்க்கை எங்கே இருக்குது அப்படின்னா உங்கள் லக்னம், லக்னாதிபதி ப்ளஸ் தசை நடத்தும் கிரகம் இன்னைக்கு கோச்சாரத்தில் எங்கே வருது, எங்கே இருக்குது, எந்தெந்த கிரகங்கள், அதுதான் பேசும். உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அங்கே தான் இருக்குது. அப்போது 10.5 சனி, 11.5 சனி இதெல்லாம் நம்பாதீங்க. பொய் பித்தலாட்டம். லக்னத்திற்கு 8ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் பொழுது கூட காரக பாவனாஸ்தி அவருக்கு கிடையாது. அப்போ ஆயுள் விருத்தி உண்டாகும், ஆனால் உழைப்பை மறப்பான். சனி பகவான் கர்ண பரம்பரையை சார்ந்தவர். சனி பகவான் இல்லைன்னா உழைக்கவே முடியாது. அப்படியே ஏற்கனவே நம்ம சொன்னோம், அது விட்டுருங்க. அப்போ கர்ண பரம்பரை சார்ந்தவர் யார்? சூரியனுக்கு மகன், கர்ணனுக்கு அண்ணன். கொடுக்கறதா இருந்தால் ஜாதகத்தில் அவர் மட்டும்தானே கொடுக்க முடியும். கொடுக்குற நிலைமையில் இருந்துட்டா அந்த கொடுக்கக்கூடிய சனி பகவானால் எந்த கிரகமும் தடுக்க முடியாது, யாராலையும். அந்த சனி தசையில் சேர்ற சொத்து பல தலைமுறைக்கு உங்களுக்கு நீடிக்கும் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இருக்குது. அதனால் சனின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு திட்டாதீங்க. அவர் இல்லைன்னா நீங்கள் இல்லைன்னு அர்த்தம். வீட்டில் வந்து அழுகுரல் கேட்கக்கூடாது. மெயினாக பெண்களோட அழுகுரல் வந்து கேட்கக்கூடாது. நீங்கள் பிறந்த திதியின் தேவதையை நீங்கள் வணங்கும் பட்சத்தில் உறவு மேம்படும், திருமணம் உண்டாகும், குழந்தை பேரு கிடைக்கும். நீங்கள் என்ன திதியில் பிறந்தீங்களோ
அந்த திதியை போட்டுட்டு ஆஸ்ட்ரோ ராஜகணபதினு போட்டிங்கன்னா வந்துடும். அழகாக பாருங்கள். இந்த உறவு விரிசல் சரியாகும், திருமணமாகாதவங்களுக்கு திருமணமாகும். அதே மாதிரி இந்த 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 சொன்ன பாயிண்ட் மட்டும் தான் எடுபடும், வேறு எதுவும் அதில் இல்லை. அதுக்கு கூட தசா புத்தி கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இது எடுபடும். புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. குழந்தை பேரு உண்டாகும், திருமணமாகும், உறவு விரிசல் சரியாகும். நீங்கள் பிறந்த கரணத்தை கரணநாதனை வணங்கும் பட்சத்தில் என்ன கரணமோ அதை போட்டுட்டு ஆஸ்ட்ரோ ராஜகணபதினு போட்டிங்கன்னா வந்துடும். தொழில் விருத்தி உண்டாகும், வருமானம் இரட்டிப்பு ஆகும், அதனால் கடன் அடையும். உயர் பதவிகள், மேற்பதவிகள், பட்டய பதவிகள், தலைமை பதவிகள், தலைமை தாங்கும் தகுதி உங்களுக்கு வரணும் அப்படின்னாலே சிவன் மட்டும்தான். மலை மேலே இருக்கிற சிவனுக்கு ஒரு பாலாபிஷேகம் பண்ணி மாலையை போட்டு கற்பூரம் கொளுத்திட்டு வந்தீங்கன்னா கிடைக்காத போஸ்டிங்கும் உயர் பதவி எல்லாமே கிடைச்சிரும். தகுதி உங்களுக்கு வந்துடும். வெற்றிலை பாக்கு போடுதல் ஆகச்சிறந்த ஒன்று. என்ன ஆகச்சிறந்த ஒன்று? எல்லா கிரகமும் அதுக்குள்ளே இருக்கு. ஆயுள் விருத்தி உண்டாகும், அவ்வளோ நன்மைகள். உடம்ப நல்லா பார்த்துக்கும் உங்களுக்கு. நான் 351வது கட்டடத்தில் கழுத்தில் நாய்ப்பட்ட மாதிரி ஒரு இதை மாட்டிக்கிட்டு உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன். கம்ப்யூட்டர் தட்டுறேன். என்னைய போய் வெத்தலை பார்க்க போட சொல்கிறேன். யாரா நீ எல்லாம் அப்படின்றீங்களா? போட்டா போடுங்க, போடாட்டி போங்க, அது உங்கள் விருப்பம். வெத்தலை பார்க்க போட்டிங்கன்னா ஆயுள் விருத்தி உண்டாகும். எவ்வளோ சொல்லியிருக்கிறோம்? 150 பாயிண்ட் சொல்லியிருக்கிறோம். அப்போது இது மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா எழுதி வச்சுட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 4 ஒரு 5 கூடவே கொண்டு வந்துடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அனிச்சை செயலாக மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது. அப்படிங்கிற பட்சத்தில் எது ஒன்றும் நம்ம செயல்படுத்துகிறோம், எடுத்துக்கிறோம், பரிகாரமாக நம்ம பின்பற்றுறோம் அப்படின்னாலே அது 48 அப்படிங்கிற மண்டலத்துக்குள்ளே அடக்கம். அப்போ 48 நாட்கள், ஒரு வெள்ளிக்கிழமை தொடங்கி, ஒரு வியாழக்கிழமை தொடங்கி, ஒரு பூரட்டாதி நாளில் தொடங்கி 48 நாட்கள் அது ஒரு மண்டலம். அப்போ கழியணும். அதுக்குள்ளே கஷ்டமெல்லாம் வரும், பயப்படக்கூடாது. விடாப்புடியாக செய்யணும். அப்போ தான் ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். வெள்ளிக்கிழமை 48 வாரம் கழிஞ்சே ஆகும். அதுதான் மண்டலங்கிறது. அப்போது ஒரு விஷயம் எடுத்து பண்ணோம், இவன் சொன்னால் நம்ம செஞ்சோம், கஷ்டம் தான் வருது அப்படின்றதெல்லாம் இல்லை. அது வரும், போகும். தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போகும். ஏன்னா நீங்கள் பரிகாரம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, வேண்டுறீங்க. பரிகாரங்கிறது என்னங்க? கடவுளை வேண்டுறது தானே, அவ்வளோதானே. அப்போது கடவுளை வேணா ஏதாவது தப்பு நடக்க போதா? அப்போது உங்களுக்கு கெட்டது வர்றது முன்னாடியே வரும், தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போகும். அப்போது 48 வாரம் 48 நாட்கள் ஒரு மண்டலம் கழித்து உங்களுக்கு ஆகச்சிறந்த வெற்றி உங்களை வந்தடையும். நீங்கள் வளமாக வாழ வாழ்த்துக்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்க வேண எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி அன்பு தமிழ் நெஞ்சங்களே, நன்றி.